பிடிச்சிருக்கீங்க, நீங்கள் நல்லா பாடுவீங்க, நீங்கள் நல்லா டைரக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா ஆட வைப்பீங்க அப்படின்னா கம் டு அஸ். we are here to give you a platform. ஸோ இது வந்து பிஸ்னஸ் ரீதியாகவும் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் ஆகும் போது அதுலேருந்து நமக்கு பிஸ்னஸ் வரப்போகுது, அது ப்ரொடியூசருக்கு லாபமாக இருக்க போகுது. அதை தாண்டி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் ஹாலிவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரும்போது தான் நம்ம வந்து பேசப்படுறாங்க. ஓகே, இந்த மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு, சாங்காக தனியாக இல்லை, இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஸோ we wanted to do or take a big step in telling people that we want to support music. கான்சர்ட்ஸ் இவங்களுக்கு வந்து பரிச்சயமான ஒரு விஷயம். நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு வந்து கான்சர்ட்ஸ் வந்து ஒரு ஒரு புது விஷயம் கிடையாது. யூ நேம் இட் யூ ஹேவ் இட். நீங்கள் வந்து இளையராஜா சாராக இருக்கட்டும், ரெஹ்மான் சாராக இருக்கட்டும், அனிருத் சாராக இருக்கட்டும், ஃபேமஸ் சிங்கர்ஸ். நான் இப்படி சொல்லும் போகிறது உனக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லைல்ல? இல்லை, யாருக்காவது ஏதாவது புரியுதானே தெரியல. ஏன்னா 2 நிமிஷத்துலேயே ஃபோன் நோட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இல்லை, ஸோ நீங்கள் எந்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எந்த மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கூடையுமே நாங்கள் வந்து கான்சர்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஷோஸ் பண்ணியிருக்கோம். நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் இஸ் நோன் ஃபார் தட். ஸோ அவங்களை பற்றி பேசிட்டே போகலாம். வி ஹாவ் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒன்றும் இல்லை சார், அவரை பற்றி ஒரு 9 நிமிஷத்துக்கு வீடியோ இருக்குது. அதுக்கு தான் என்ட்ரியிலே இவ்வளோ நன்றி சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த வீடியோ வரும் பாருங்கள். ஸோ அதை பாருங்கள். we will show you who is Noise and Grains and we'll talk more about Noise and Grains. And before we see that, once again a big thanks to all of you. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, especially to our media family. Thank you all. Thank you very much for being here with us this evening. கண்டிப்பாக இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், பிரசன்ட் மீடியா மற்றும் சக நடிகர் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி ஏவி பார்த்தலாம். எஸ், 23 செகண்ட் கிளிப்ஸாக முடிஞ்சிச்சு. உனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் வேறு, எனக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் வேறு. கண்டிப்பாக ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் பேசிட்டேன். நிச்சயமா. ஸோ இப்போ அந்த சாங் நம்ம பார்க்குறதுக்கு 4 மணிக்கு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி எல்லாருமே பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. அந்த சாங் இன்னொரு வாட்டி நம்ம இங்கே திரையில் பார்க்கறதுக்கு முன்னாடி சாமியை கூப்பிட்டு நம்ம ஏன் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண? கண்டிப்பாக. அதாவது யூடியூப் பாடல் துறையின் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே இன்னைக்கு தூக்கி நிப்பாட்டியிருக்க ஒரு ஆர்டிஸ்ட் சாம் விஷால் அவர்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்காக பாட போகிறாரு. ஸோ அவர் பாடின பாட்டு எல்லாமே வந்து ஹிட்டு. ஸோ இப்போ இந்த கண்ணம்மா என்னம்மா பாட்டை வந்து லைவாக உங்களுக்கு முன்னாடி வந்து அவரே வந்து பாட்டு பாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ கூப்பிடலாமா? So all of you, a round of applause and please welcome Sam Vishal on stage. Let's welcome Indian independent singer Sam Vishal on stage. செக் கேக்கு. சொல்லுங்க சாம் விஷால், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. இந்த பாட்டு எதனால் அந்த பாட்டு நீங்கள் பாடணுன்னு ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து ரியோனா வந்து கால் பண்ணார் திடீர்னு. ஓகே, விடிய காலில் கால் பண்ணார். விடிய காலில் வீட்டில் பால் பாக்கெட் தான் வரலன்னா 8:39 இருக்கும். ஓகே, அப்படி. ஓகே ஐயா, நகைச்சுவை கொஞ்சம். ஓகே, அது மாதிரி கால் பண்ணார் திடீர்னு. இது மாதிரி ஒரு சாங் இருக்குடா அப்படின்னு சொன்னார். கண்ணம்மா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணம்மானாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே, கண்ணம்மா, ஏன்னா எல்லா சிங்கர்ஸ் பெரிய பெரிய சிங்கர்ஸ்லாம் பாடி கண்ணம்மா இருக்குது. சரி, நம்ம பாடினதுலேயும் கண்ணம்மா ஒன்று வேணும்னு யோசிச்சேன். என்ன கரெக்டாக அண்ணன் வந்து கொடுத்தாரா. கேட்டோடனே டியூன் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகே, நான் பாடுறேன்னா அப்புறம் அப்படின்னு நினச்சி. இல்லை, இப்படிலாம் சொல்லுவோம் நினச்சா ஒரு பில்டப்பாக சொல்லுமாப்ல. நைட்டு கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி நைட்டு ஸ்டுடியோ போனோம், கதவை திறந்தோம், மைக் செக் பண்ணோம். அங்கே தண்ணி வந்து மினரல் வாட்டர் கேன்லேயும் சொட்டிட்டு இருந்துச்சு. கட்டோம், அது வந்து மைக்கில் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை வந்து ஏதோ பாத்திரம் வச்சு அதை அடைச்சிட்டு நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம், நீங்கள் ஆங்கர் பண்ண தானே வந்தீங்க? ஆமாம். இல்லை, ஷோ ஆர்கனைஸ் பண்ண வந்த மாதிரி இப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. இல்லை, அப்படி ரெக்கார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 35-40 மினிட்ஸில் வந்துட்டு ஃபுல் சாங்குமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு எனக்கு டியூன் வந்து மனசில் பதிஞ்சிருச்சு. எஸ், அப்படியே சூப்பராக வந்துருச்சு சாங். சரி ஐயா, இவர் சொன்னார் சிம்பிளாக பாடலை பற்றி சொல்லிட்டாரு. அந்த சிம்பிளான பாடல் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாயிருக்குங்கிறத வந்து ஒரு டான்ஸு அப்படியே பாட்டாக வந்து பாடி நீங்களே காமிச்சிங்க, ஜாலியாக இருக்கும். டான்ஸ் ஓகே, பாடிக்கலாம். ஓகே, ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். சாம் அவர்கள் வந்து ஆடல் பாடலோட பழைய மாடலோட ஆட போகிறாரு. மானிட்டர்ஸில் மட்டும் என்னோட வாய்ஸ் கொஞ்சம்
கண்ணம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ரெண்டு நாளா நீ இல்ல ஏனம்மா கண்ணம்மா ஓ கண்ணம்மா உருட்டி உருட்டி மரல வைக்குது என்னம்மா ஏனம்மா கண்ணம்மா 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 லா 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 கண்ணால காங்கல வனனால தூங்கல ரொம்ப நாளா பார்க்கல என்னால தாங்கல உட்காந்து அழுகல மல்லாந்து குழம்பல ராத்திரிய பிடிக்கல பூத்திரியும் அடிக்கல வெயில் மழை ரெண்டும் ஜாட வானம் அக்காலோ எங்கோ வாழ்நாள் என்னோட நீ வெள்ளாட்டு பிரியாணி போல இரு அழகான பொண்டாட்டி என்னோட சுவந்தி பூவாசம் ஆகாம கூட இரு அடிய கண்ணம்மா என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா என்னம்மா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போவோமா கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ரெண்டு நாளா நீ இல்ல ஏனம்மா கண்ணம்மா ஓ கண்ணம்மா உருட்டி உருட்டி மரல வைக்குது என்னம்மா ஏனம்மா கண்ணம்மா 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 Thank you so much Sam அப்படி நீங்க ரிசீவ் பண்ணுங்க and எல்லாருக்கும் சாங் பிடிச்சிருச்சா லைவா ஒரு பாட்டு கேட்டு பிடிச்சிருச்சா ரொம்ப அவ்வளவு கேட்டு சாங் உண்மையிலே வந்து இந்த ஸ்பைஸ் எட் ஏர் ஹோஸ்டஸ்லாம் ஆனுவல் மீட்டிங் டான்ஸ் ஆன மாதிரி பயங்கரமா இருந்தது கஷ்டப்பட்டு அவங்களே சாம் என்ன அவர் சொல்லவே வேணாம் பயங்கரமா பாடினாரு பயங்கரமா இருந்துச்சு சாம் சொல்ல வேணான்ட்டீங்களே நம்ம பத்தி சொல்ல வேணாம் சார் நல்லா இருந்துச்சு சாம் நாங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சாம் சொல்றோம் தெரியுமா நாங்களும் சேர்ந்து கூட இருக்கோம் இப்போ நீங்க அதாவது இவங்க பத்தி பேசுறதுனால அவங்க சொன்னா அண்ணன் வந்து பிரிட்டோன்னா பாகானா வேற லெவலில் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணியிருக்கீங்க வேற லெவல் தான் சூப்பராக இதே வைப்போட அப்படியே ட்ராவல் பண்ணலாம் அதுதான் கஷ்டம் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுத்துடலாம் பிரிட்டோன் எனக்கு பாகம் தேங்க்யூ ஆனா இப்போ தலைவர் மட்டும் இருக்காரு கூட யாராவது கூப்பிட்டா ஜாலியா இருக்குமே ஆமாமா உங்க டீம் வந்திருக்காங்க டீம் வந்திருக்காங்க அப்படியா ஆமா ரக்ஷன் இருக்காரு ஓகே சக்தி வந்திருக்காப்ல சக்தி அவர் சைடுல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எல்லாருமே வெளியே போயிட்டு அந்த ஒர்க்கா நல்லா இருக்காங்க வாங்க சக்தி மேல வாங்க அப்புறம் ஷெஃப் தாமு அவர்கள் வந்திருக்காப்ல செஃப் தாமு சார் அவர்கள் வரவேற்கிறோம் இல்லை அண்ணன் ரக்ஷன் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருகிறோம் வரவேற்கிறோம். நீ முன்னாடி சொல்லிட்டியா பாடணும்னு சொல்லி ஏன்னா ப்ராக்டிஸ் தான் இல்லை 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 அவர் சைடில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் கீழே போயிருக்காரு. ஸோ ஓகே ஓகே ஸோ உடல பாலா என்ன ஒரு சின்ன டாஸ்க் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பாட்டு ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க பாட வச்சிங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இல்லை ஐயா செஃப்பையும் சக்தியையும் நீங்கள் பாட வச்சுக்கணும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஏன்னா செஃப்பு வந்து சமைச்சு பார்த்துருப்போம்.
செஃப் செஃப் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க, உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கேள்வி தான் செஃப். அதாவது அவங்க பாடல் வந்து அவர் பாடல் நீங்கள் பாடிங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறாரு. நான் பாடவா? ஆமாம் செஃப், ஜனங்களா இருக்கணுமே. செஃப் நீங்கள் பாடுங்க செஃப். லேட்டஸ்ட்டாக கூட செஃப் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணியிருக்காரு, யூடியூப் சேனலில் பார்த்தேன். கொசுவத்தி நெருப்பில் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். ஊதுவத்தி நெருப்பில் ஊறுகாய் போடுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். ஸோ நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு செஃப், வாழ்த்துக்கள் செஃப். இதே சமயத்தில் இதோ ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட் நீங்கள் வந்து சேர போகிறாங்க. ஏன்னா பாட்டு உங்களை பாட வைக்கிறதுக்கு முன்னாடி பாட்டுனாலே ஃபேமஸ் ஆன எங்கள் அக்கா எவர்கிரீன். உண்மையிலே சொல்கிறேன், 29 வருஷமா எனக்கு 25 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரே ஆர்டிஸ்ட் எங்கள் அக்கா சுனிதா. ஒரு பெரிய கைத்தோட அக்காவை மேடை கைச்சலாம், வாங்க அக்கா. உண்மையிலே சாமுக்கும் இவங்களுக்கு ஒரே வித்தியாசம் தான். சாம் பாடினா பாட்டு வைரல் ஆகும், இவங்க பாட்டு பாடினா எல்லாருக்கும் வைரல்லாம் ஏதாவது ஆகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிங்கரு. அக்கா வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஏன் இப்படி சொல்றேன்? அவரெல்லாம் பாடினா வயிறு எதுவுமே ஆகாது, வைரல் தான் சிரிச்சு சிரிச்சு வைரல் ஆகும். தமிழ் நான் தமிழ் தான் பேசுறேன் இப்போ. ஓகே சாம், அப்படியே உங்களுக்கு பாட்டு பாட சொல்லி கொடுத்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். பாடினா ரொம்ப ஹாப்பியாக சார். ஓகே, ரெடியா? சக்தி. ஆமாம் சார், பண்ணலாம். ஃபஸ்ட்டு அக்காவை பாட வச்சிடலாம். அக்கா நீங்கள் ஐயா சொல்லுங்க. அது பேசிக்காக அந்த கண்ணம்மா என்னம்மா நார்மலாக போகிற ராகத்தை வந்து சார் பாட வச்சது, அந்த ஹை பிச்சில் அவங்கள பாட வச்சிருக்கேன். சார் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணம்மா என்னவா பாடிடலாம் சார். அதேதான் சார், அதேதான் சார். கண்ணம்மா கண்ணம்மா என்னம்மா கண்ணம்மா என்னம்மா 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போவோமா. 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து போவோமா. கண்ணம்மா 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 முடிச்சிட்டார். கண்ணம்மா 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 கண்ணம்மா. ஆஹா, மேல போயிட்டீங்களா? சூப்பர் சார். கண்ணம்மா கண்ணம்மா இல்ல சார், அது இல்ல. கண்ணம்மா 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 என்னம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. அவ்வளவுதான் சார். சூப்பர் சூப்பர். கண்டிப்பா கண்ணம்மா பாட்டை இப்போ தமிழ் லாங்குவேஜில் கேட்டீங்க, எல்லாம் சத்தமா கை தட்டுமா. பெரிய கை தட்டலாம். சூப்பர். இப்போ வந்து செஃப் பாடி இந்த தமிழ் லாங்குவேஜில் கேட்டீங்க, அதே கண்ணம்மா பாட்டை இப்போ தாய்வான் லாங்குவேஜில் கேட்க போறீங்க எல்லாரும். அக்கா பாடுங்க, நீ பாடினா அவ்வளோ பேர் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க, அப்படி பாட சொல்லி கொடுப்போம். கண்ணால காங்கல கண்ணால காங்கல அதனால தூங்கல, கங்கால காங்கல அதனால தூங்கல, ரொம்ப நாளா பார்க்கல, ரொம்ப நாளா பார்க்கல, என்னால தாங்கல, என்னால தாங்கல. நைஸ். உட்காந்து அழுகல, உட்காந்து அழுகல, அவ்வளவுதான். உட்கார்ந்து அறுதுல, மல்லாந்து புலம்பல, மல்லாது பொம்பல, மல்லா அந்த பொம்பளையா? மல்லாது போகல, ராத்திரிய பிடிக்கல, ராத்திரி பிடிக்கல, பூத்திரியும் அடிக்கல, போகிரி அடிக்கலையா? புகுத்திரி அடிக்கல, பூத்திரி வெடிக்கல. பூத்திரியும் வெடிக்கல, பூத்திரி அடிக்கல, வெடிக்கல வெடிக்கல, பூத்திரி வெடிக்கல, பூத்திரியும் வெடிக்கல. பூத்தடியே வெடிக்கல. நைஸ் நைஸ் நைஸ். சூப்பர் சூப்பர். அக்கா தேங்க்யூ ஸோ மச்க்கா, கேட்டோடனே வந்து பாடுறதுக்கு பாடிட்டாங்க. தேங்க்யூ செஃப், தேங்க்யூ ஸோ மச் செஃப். ஐயா இவன் என் தம்பி வந்து அது ஒரு மெலோடியான வரி, தம்பிக்கு ஐயா புரியல. ஏதோ மெலோடியான வரி. இந்த லா லா லாலான்னு ஒரு பிஜிஎம் வரல, அது மட்டும் பண்ணுங்க. ஆமா, இப்போ வேற ஒரு புதுசா அந்த சாங்ல பாடுறாரு, நடிக்கிறாரு. இல்ல என்ன பாட்டு? சும்மா கற்பனைக்கு சும்மா தான். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இல்ல பண்ணிக்கிறேன், ரிலீஸ் மட்டும் அவுட் வச்சுக்கிறேன். அப்படியா? சரி, உண்மையிலே தேங்க்யூ. பெரிய பெரிய கைதல் கொடுக்கலாம் செஃப் தாமு சார், சுனிதாக்கா, சக்திக்காக தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், ஐ வாண்ட் வெல்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் ஃப்ரம் நாய்ஸ் அண்ட் பிரெயின்ஸ். ரக்ஷன் வந்துட்டார், ரக்ஷன் வாங்க ப்ளீஸ் வாங்க. இதோ என்ன வாழ்க்கடா. ஸோ அதான் இந்த படங்கள் நடிச்சதுக்கப்புறம் தனியாக தான் வருவேன்னு சொல்லி சொன்னாப்ல ரக்ஷன், அதே மாதிரி கரெக்டான்ட்டாப்ல. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷன் ஃபார் பீயிங் ஹியர். நாய்ஸ் அண்ட் பிரெயின்ஸ்லேருந்து கேன் ஐ ப்ளீஸ் வெல்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் டு ப்ளீஸ் ஜாயின்.
சாங் பார்த்தியாமா எப்படி இருந்துச்சு? சாங் பற்றி, ரியோ பற்றி, பவித்ரா பற்றி சில வார்த்தைகள் நம்ம சொல்லி இங்கே இருக்க மக்களுக்கு தெரிய வேணாம். இவங்க 2 பேரை பற்றி ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சவங்க, பயங்கரமான என்டர்டெய்னர்ஸ் 2 பேருமே. ரியோ என்னோட சரி. கண்டிப்பாக. ஹலோ, நல்ல வேலை மச்சானோட மைக்கே மல்லாந்துச்சு, பரவாயில்ல, அதுலேருந்து கண்டிப்பாக பண்ணுங்கண்ணே. சரி. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அப்போ கூட வந்து நிறைய கால் பண்ணி நான் சொன்னேன், மச்சான் நான் உனக்கு கால் பண்ணி கூப்பிடணுமா, என் ஃபோட்டோ இருந்தால் நீ வந்துடு, உன் ஃபோட்டோ இருந்தால் நான் வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ அந்தளவு தான் எங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆக்சுவலி அந்தளவுக்கு எனி டைம் கால் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். நிறைய விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அண்ட் பவித்ரா பற்றி சொல்லணும் அப்படின்னு வருகிறோம். பவித்ரா அவங்க ஒரு நல்ல குக்குன்னு சொல்லணும்னு வந்து திருப்பி மைக்கு கட் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேர் காம்போ வந்து எங்கள் விஜய் டிவிக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் காம்போன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 2 டார்லிங்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற சாங். ஸோ விஜய் டிவி ஃபேமிலியை வேறு வந்துட்டோம் வழக்கம் போல். ஸோ கண்டிப்பாக கண்ணம்மா என்னம்மா வேறு லெவலில் ஹிட் ஆகுன்றதுல நோ டவுட். தேங்க்யூ லவ் யூ மச்சா. தேங்க்யூ. கண்டிப்பாக லாஸ்ட் வீக் வந்து அதனுடைய என்ன வாழ்க்கைனா பாட்டு வந்து 7 பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு. அது டேரக்டர் ப்ரொடியூசர் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அக்கா வாழ்க்கையை விட்டேன், எங்கள் அக்கா வாழ்க்கையை உட்பட 7 பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷனா, சக்தி தேங்க்யூ, சாம் விஷால் தேங்க்யூ, செஃப் தாமு சார் தேங்க்யூ ஸோ மச் சார், அக்கா சுனிதா அக்கா தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹீரோனன் மற்றும் ஹீரோயின் பவித்ரா அவர்கள் மேடை கழிக்கிறோம். Can I please welcome the director Britto Guru on stage? So இந்த பாடலை டைரக்ட் பண்ண பிரிட்டோ மேடைக்கு வராங்க. ரிக்வெஸ்ட் all of you give a round of applause. Can I please welcome Mahavir Ashok from Noise and Greens? ஆடியோ போட்டோகிராஃபர் எடுமா. Photographers. Okay. Location okay. Channel okay. Video pinade. Visuals pinade. Visuals okay na soluma. Okay. Thank you. Thank you so much. இது என்ன ஆம்பளை அரசர் மாதிரி. இது உண்மையிலே குரூப் டான்சர் காஸ்டியூம் தான். அடுத்து வர பாட்டோட காஸ்டியூம் நான் முன்னாடி போட்டு வந்தேன். ஸோ அந்த காஸ்டியூம் வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி போட்டு பாட்டோட காஸ்டியூம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ ஜாலியாக அப்படியே போட்டுக்கிறது தான். சிறப்பு. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொல்லும் போது நீ கட் பண்ணிட்டேன். என்னது? ஸோ இல்லை, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் பெருசாக இந்த பேப்பரில் இருக்க விஷயத்தில், அப்போவே நீ கட் பண்ண. மீண்டும் ஒரு முன்னாடி தெளிவுபடுத்திக்கிறோம் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். இது நாட் ஜஸ்ட் ஆடியோ வீடியோ ரிலீஸ், ஒரு வீடியோ ரிலீஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு அங்கம் தான். ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டை நாங்கள் இப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம், இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ட் எப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ப்ரிவ்யூ இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் ரெட் கார்பெட் ஷோ இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு சக்ஸஸ் மீட் இருக்குது. அந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட், மியூசிஷியன்ஸை, சிங்கர்ஸை நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது காமிக்கிறதுக்கு தான் இந்த ஈவெண்ட். அண்ட் ப்ளஸ் அங்கே எங்கள் சாங்கும் தான்.
ஸோ அதுதான் மெயின் கருத்து. இதை பற்றி நான் பேசுறதை விட நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் டீமில் இருக்க 2 பேரும் வந்து பேசினா கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே, கூப்பிடலாம். கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் அண்ட் மகாவீர் அசோக் 2 பேரும் நினைக்கிறோம். Can I hear a round of applause one more time for the gentlemen from Noise and Grains? Let's welcome on stage. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு 6 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து நீங்கள் இதை பிளான் பண்ணீங்கன்னு சொல்லி. என்ன ப்ராசஸ், எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது, அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா ஐ திங்க் இட் வில் ஹெல்ப் அ லாட். 6 இயர்ஸ் முன்னாடின்னு சொல்கிறத விட ரொம்ப ஒரு 6 இயர்ஸ் முன்னாடிலேருந்து சீரியஸாக பிளான் பண்ணுவோம். பட் ஒரு லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 இயர்ஸாகவே இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக்குன்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம். நிறைய ஆர்டிஸ்ட் அது பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய நல்ல பாட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்ற ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது. எல்லா லேபிள்ஸுமே எல்லா பாட்டையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. கேட்கலீங்களா? இதில் செக் ஸ்பீக்கர் ஆடியோ. ஓகே ஓகேவா? ஓகே. ஸோ எல்லா லேபிள்ஸுமே எல்லா பாட்டையுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்குன்னு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கிற, பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிற இதுதான் லீடிங் லேபிள்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட வர நல்ல மியூசிக் டைரக்டர்ஸோட சாங்ஸையும் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற ஆர்டிஸ்டோடையும் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சி இப்போ ஆஃப்டர் கோவிட் இந்த மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த நல்ல மார்க்கெட்டை நம்ம ஃபீட் பண்ணால் தான் அந்த மார்க்கெட் நமக்கு நிறையா கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம இந்த தடவை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம அந்த மார்க்கெட்டுக்கு ஃபீட் பண்ணோன்னா மார்க்கெட் நமக்கு நல்லா திரும்ப கொடுக்குன்ற ஐடியாவில் தான் இண்டிபெண்டன்ட் மியூசிக்காக நம்ம பிளான் பண்ணுறோம். சூப்பர். ஐ திங்க் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ். I mean, that is really cool about you guys. And நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் டீம் பற்றி அடுத்தது என்ன, வாட் இஸ் இன் லைன் அப்? கண்டிப்பாக அடுத்து என்ன லைன் அப்பில் இருக்குது. ஏன்னா உண்மையிலே இவங்க பேர் தான் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸு. இவங்க பேசும்போது சுத்தமாக நாய்ஸே வராது. கைத்துக்கிட்ட காதை வச்சு கேட்டால் தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கும். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆடியோ ப்ராப்ளம் தான் இல்லை, இங்கே வீடியோ ப்ராப்ளம் தான். சார் அடுத்து என்ன சார் அப்டேட்லாம் இருக்குது? எனக்கு தெரிஞ்ச நீங்கள் வாய்ஸ் சொன்னது இங்கே அங்கே தான், இங்கே பெருசாக இருக்கும் வாய்ஸ், இங்கே கொஞ்சம் லவுடாக. Okay, firstly, thank you everyone, one and all. Thank you so much from bottom of our hearts. From bottom of our hearts, thank you so much from Noise and Grains as a team. And definitely we are missing one more hand here. His name is Mr. Dong Lee. That's how he's known in the industry. Karthikeyan Chandramohan is his actual name. We do really miss him right now, but then you know him. He's a party guy. Okay. மற்றபடி as in terms of industry-யை ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாகவே we all come from the same the base level thing. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஓகே வந்தானுங்க எனக்கு பாடுற எங்கேயோ போயிட்டானுங்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் இங்கே இருக்கிற அத்தனை பேருமே லைக் டாக்கிங் ஃப்ரம் மை கேமரா டிவிஷன் எஸ்பிசியிலேருந்து எடுத்து நிக்கில்னா வரைக்கும் plus everyone like LEDயா இருக்கட்டும், last 6 years-ஆ every vendor, every artist, every celeb who is here present here, they know me or they don't know us personally, but they know one thing, NNG Noise and Grains as a brand unga ellarkume therinjirukku, which itself is a big applause for us. In our back of our mind we always think what is next, so that keeps us going. When it came to Independent Music Festival, actually first half மட்டும் தான் சொன்னா, 6 years முன்னாடி நாங்கள் பிளான் பண்ணோம் அப்படின்ற மட்டும் சொன்னா. பிளான் மட்டும் இல்லைங்க, நிக்கில்னா வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டே வச்சுட்டு அனி ப்ரோ வச்சுட்டு ஒரு ப்ரோமோவே பண்ணி we tried our best. We didn't succeed then, but then looks like the industry has given that space. It's an initiative. We don't want only Noise and Grains to be in that space. That's not the idea at all. This launch is for the independent music itself is a platform, okay, and we love that, we respect that, because that's the way we can communicate with you all. இன்னைக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் தெரியும்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மகாவீரோ, கார்த்திகோ இல்லை டோங்லியோ அவங்களால கிடையாது. நாங்கள் ஒருத்தரோட ஒர்க் பண்ணோம், அவங்களோட மியூசிக் ஒர்க்குனால தான் இன்னைக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்ன்றது தெரியும். ஸோ அதனால நாங்கள் எப்போவுமே ஃபர்ஸ்ட் திங் வில் டெல் இஸ் தேங்க்ஸ் டு தட் மியூசிக் which brought us close to you all as a brand. That is the truth. So this initiative is like Noise and Grains. We need 1,000 more companies to form. We need millions of more artists to perform, and see this as an industry which is coming in shape. It's an investment on a long run, not just money, but it's fun. கண்டிப்பாக சார், நாய்ஸ் அண்ட் கிரெயின் பிளாட்ஃபார்மை பற்றி ஷார்ட் ஃபார்மில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு இனிஷியேட்டிவ் இது. கண்டிப்பாக நிறைய ஆர்டிஸ்ட் வர போகிறாங்க, நிறைய இந்த மாதிரி ஷோஸ் நம்ம ஹோஸ்ட் பண்ண போகிறோம், நிறைய செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஆர்டிஸ்ட்டு.
எப்படி வந்து நம்ம பாம்பேயில் வந்து ஜஸ்டின் பீபர் வந்துட்டாரா டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பேசுகிற மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்க ஆர்டிஸ்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் அடிச்சுக்கிற அளவுக்கு நம்ம பண்ணுவோம். நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கீங்க அப்படிங்களா? இல்லை சார், செலிப்ரேட்டா இன்னைக்கு வீட்டில் ஆயுத பூஜை கூட செலிப்ரேட் பண்ண முடியல சார். இங்கே வந்துட்டோம் சார். ஸோ வண்டி கழுவி வாசலில் நிற்கிற போய் பூஜை போகணும் நைட்டு தான் சார். சிறப்பு. ஓகே, கமிங் பேக் டு த மெயின் இவெண்ட். கண்ணம்மா என்னம்மா டீம் கூட எப்படி நீங்கள் அசோசியேட் ஆனீங்க? எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் டைரக்டர் ரியோ, பவித்ரா அவங்கள பற்றி, அண்ட் சாங் மேக்கிங் அப்போ நீங்கள் இருந்தீங்க, எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு ஆக்சிடென்டல் மீட் தான். ரியோ நானும் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் பண்ணல. குட்டி பட்டாஸ் ஷூட் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் ரியோ வந்து காரில் ஃப்ரெண்ட்ஸோட பேசி நின்றுருந்தேன். இது ஒரு பர்த்டே பார்ட்டின்னு அன்றைக்கி ஏதோ ஒன்று. ஸோ அப்போ பேசிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரோ மீட் பண்ணி என்ன இந்த மாதிரி ஷூட் முடிச்சுட்டு வரோம் ப்ரோ, என்ன பாட்டு அப்படின்னு பேசும்போது இந்த மாதிரி குட்டி பட்டாஸ்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம் ப்ரோ, இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு, இந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோன்னு பேசும்போது அப்போ நானும் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன்னு ரியோன்ட்டு சொன்னார். ஸோ என்ன பாட்டு என்னன்னு கேட்காமலவே நம்ம பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு பேசி அடுத்த நாள் அந்த பாட்டை கேட்டோடனே 100% நம்ம பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அது அப்படி தான் அந்த பாட்டு ஆக்சிடென்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஹவர் இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இது பாட்டை எல்லார்ட்டையும் கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மியூசிக் வீடியோ பண்ணலாம். ஏன்னா சினிமாவோட ப்ராசஸே அதான் இல்லையா, ஃபஸ்ட்டு பாட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலாக இந்த எங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. வீடியோ வரத்துக்கு முன்னாடியே பாட்டு நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இப்போ ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. டீசர் வந்தப்பயே எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அதுக்கு தெரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து டீம் ஒருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பிரிட்டோ எங்களுக்கு பேசினார். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டான டேரக்டர் நான் இருக்கும் மீட் பண்ணதுலேயே. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக நல்லா, ஏன்னா ஒரே நாளில் நம்ம ஷூட் பண்ணுவோம். ஏன்னா எல்லாரோட காம்பினேஷன் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாரோட காம்பினேஷன் டேட்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு நாள் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணது, அது வந்து தேங்க்ஸ் டு பிரிட்டோ. பிரிட்டோ கொஞ்சம் மேலே வாங்க. ஆனால் பிரிட்டோக்கு ஒரு ஏதோ வெல்கம். கண்டிப்பாக பிரிட்டோவை பற்றி சொல்லணும்னா எழுத்து இயக்கம், இதை வெளில சொல்ல தயக்கம், இதுதான் எங்கள் அண்ணன். அண்ட் விஷுவலான ஒரு பெரிய ட்ரீட் நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ யங் சினிமாட்டோகிராஃபர் மணிகண்டன் ராஜா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். டான்ஸ் மாஸ்டர் நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா? கண்டிப்பாக இந்த டான்ஸில் 2 பேர் அப்பாராவ் சுப்பாராவ் மாதிரி 2 பேர் இருக்காங்க. அபி மாஸ்டர் அண்ட் சார்லஸ் மாஸ்டர் ஆன் ஸ்டேஜ். சத்தியமாக எல்லாரையும் மறந்துடுவாங்க, எல்லாமே விட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் நான் மறக்கவே மாட்டேங்க இந்த பாட்டு முடிக்கிற வரைக்கும். ஐயா, இப்போ மறந்துருக்க ஒரு முக்கியமான நபர் யாருன்னா நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை கண்டிப்பாக கண்டிப்பாக கூப்பிடலாம். ரீகன் ஆல்ஃபிரட் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைடன் பண்ண யோகி பாபா பண்ண மாதிரி இருப்பார். ரொம்ப ஒரு அழகான ஆர்டிஸ்ட்டு. எல்லாரையும் வர வச்சாச்சு. பிரிட்டோண்ணே சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு இது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரீகன் தான் என்கிட்ட ஒரு சாங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான். நான் கொஞ்சம் சில விஷயங்களில் படம் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு, வாக் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக ரீகன் ஒரு சாங் கொண்டு வந்தான். ஸோ அந்த டைமில் தான் குட்டி பட்டாசு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது நான் ரியோட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேணாம் அதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்னா. நான் சும்மா போட்டுக்கிட்டே இருக்கும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று போட்டு விட்டேன். அது படம் நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னா, என்ன படம் அப்படின்னா, இல்லை படம்லாம் இல்லை, சும்மா தம்பி ஒருத்தவங்க போட்டிருக்கான், நல்லா இருக்குது நீ கேள அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்க வச்சோம். ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் இதை சும்மா ஒரு லிரிக்கலாக எடுத்து விடலாம், ஜாலியாக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் லாக்டவுன் போட்டாங்க. காலையில் பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள கஷ்டப்பட்டு, இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக கொரோனா வந்து அந்த மாதிரி லெவலில் இருந்தாங்க. அந்த டைமில் பிரிட்டோவும் சரி பாலாவும் சரி எல்லாருமே வந்தாங்க. சாம் விஷால் எல்லோரும் ஒரு 2 மொட்டை மாடியிலேருந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஷூட் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு போய் ரியோ எனக்கு தெரியாமல் கார்த்திகிட்ட போட்டு காமிச்சிருக்காப்புல. அவருக்கு ரொம்ப பிடிச்சி உடனே சரி உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பித்து ஒரு கரெக்டாக ஒரு 1 மந்த் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அபு சார்ல்ஸ் இதுக்கு வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க, பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது என்கிட்ட ஐயா நீங்கள் தைரியமாக கொடுங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது ரீகன், ஆல்ஃப்ரட் அவங்க தான் மியூசிக் டைரக்டர்ஸ். அபு சார்ல்ஸ், மணிகண்டன் வந்து அபு சார்ல்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரி டிஓபி நான் பார்த்ததில்லை. ஏன்னா செம்ம ஜாலி, கூல், என் கூட அவ்வளோ ஒரு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஷூட்டே. இது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரில ஒரு 4 லொக்கேஷனில் அப்படியே மாறி மாறி எடுத்துகிட்டே இருந்தோம். காலையில் 8 மணிக்கு ரோல் பண்ணோம்னு நினச்சோம், ஆனால் 11 மணிக்கு தான் ரோல் பண்ணோம். முடிக்கிறது பார்த்திங்கன்னா 2 மணிக்கு முடித்தோம். ஒரே நாளில் எடுத்த சாங் இது. ஸோ எந்த விஷயத்துலையுமே ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் குவாலிட்டியில் எடுத்து கொடுத்த மணிகண்டனுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கொரியோகிராஃபி எந்த இதுலேயுமே மிஸ்டேக் ஆகாமல் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு கொரியோகிராஃபி. அபு சார்ல்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மியூசிக்கும் எல்லாருமே முன்னாடியே கேட்டு அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை தாண்டி கார்த்திக் ப்ரோ, மகாவீர் ப்ரோ, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து வைஷாலி, நிஷா இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பேக் போன் அவங்க இந்த சாங்க்கு. அவங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய லான்ச்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இந்த வேறு லெவல் பண்ணுறோம் ப்ரோன்னு சொல்லிட்டு காலையில் வந்து பார்க்கும் போது தான் தெரியும், என்னடா விஜய் அவார்ட்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. தேங்க்யூ. எங்கள் அம்மாவுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த இடத்துல சிங்கிள் உமனாக இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்போ இவ்வளோ பெரிய லான்ச்சில் இத்தனை கேமரா என்னை பார்த்துட்டு இருக்குன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ரியோ என்னோடய ஃப்ரெண்டு, அவனுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. ஸோ தேங்க்யூ. பவித்ரா தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. நான் அதே மாதிரி நான் கூப்பிட்டு எல்லோரும் வந்திருக்கீங்க நிறைய பேர். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது பேர் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்ண்ணே. ஏன்னா உண்மையிலேயே அடுத்து தேங்க்யூ ஸோ மச் விட்டோன்னா, ஏன்னா கேமராமேனை பற்றி சொல்லி ஆகணும். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 2 மணிக்குள்ள எடுத்திருக்காரு. உண்மையிலேயே சென்னையில் ஒரு நாள் சேரன் சார் மாதிரி அவர் எப்படி கார் ஓட்டுவாரோ அந்த ட்ராக்ல வந்து கேமரா ஓட்டி அழகாக முடிச்சு கொடுத்த கேமராமேன் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். உங்களுடைய வார்த்தைகள். தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன சார் அவர் பேச மாட்டாரு, அவர் கேமரா தான் பேசுன்ற மாதிரி மைக் அப்படி பாஸ் பண்ணிட்டாரு. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் கிடையாது வித் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். இதுக்கு முன்னாடி ஹே சிங்காரி, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு இந்த சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மீண்டும் ஒரு முறை நீங்கள் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் கூட டீம் அப் ஆகி இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ணதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது லைட்டாக பயமாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் மாதிரி ஆயிட்டோம். நான் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து எங்கள் நேம் வந்து கிரெடிட்ஸ் போடும்போது அபு அண்ட் சார்ல்ஸ்ன்னு போட்டு என்ஜி அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம்மு. இவர் டிஓபி கூட தான் அதே மாதிரி தான். அவர் டென்ஷன் ஆக மாட்டார், மற்றவங்கள டென்ஷன் ஆக்கிடுவார், அந்த மாதிரி ஒரு ஆள். இவர் டைரக்டர் பிரிட்டோ ப்ரோனா ரொம்ப சில். ஸோ நம்ம எது சொன்னாலும் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க நமக்கு. நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணோம். மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருந்தது. அண்ட் ஆர்டிஸ்ட் பாலா ப்ரோ, பிரிட்டோ, சாம் விஷால் ப்ரோ, ரியோ அண்ட் பவித்ரா அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா ஒரே நாளில் முடிக்கிறதுனால ஓடிட்டே இருந்தோம். பேக் டு பேக் அந்த காஸ்டியூம் மாற்றுங்க, இந்த காஸ்டியூம் மாற்றுங்க, இங்கே வந்துருங்க, அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட டெக்னீஷியன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. நிறைய டேக்ஸ் போகலை. ஸோ அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தேன் அவங்க கிட்டேருந்து. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அபு மாஸ்டர். சார்ல்ஸ் பிரதர். சார்லஸ் மாஸ்டர் நீங்கள் அவர் கேர்லெஸ்ஸாக விட்டு. இல்லை, எனக்கு மைக் பிடிச்சா பேச வராது. அவன் மைக் நீங்கள் பிடிச்சிங்க சார். ஆக்சுவலி தேங்க்ஸ் டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் பிரிட்டோ ப்ரோ, மணிப்பு அண்ட் மியூசிக் டைரக்டர். போதும், அவ்வளோ மேலே வராது, அழுதுருவேன். தேங்க்ஸ் சார்ல்ஸ் பிரதர். ஓகே, தேங்க்யூ சார்லஸ் மாஸ்டர் நீங்கள் சொன்னதுக்கு. தேங்க்யூ. நம்முடைய மியூசிக் டைரக்டர் அவருக்கு ஒரு நல்ல சத்தமான கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டு நான் வந்து இப்படிலாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பாட்டு இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கு விட்டோன்னே ரியோனே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எனக்கு என்ன பேசுன்னு தெரில, ஒரு மாதிரி அப்படி இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இங்கே எல்லாமே டீம் தானே, கேமராமேன் எல்லாம் ரொம்ப நன்றி. ஆல்ஃபர்ட் இங்கே வந்து பேசு. அவர் யார்? ஈசன் படத்தில் ஹீரோ அவரா? இதுக்கு அந்த மெயினாக இந்த லிரிக்ஸ் எழுதுனாங்க தாவூத், எனக்கு ரொம்ப நன்றி. பிரிட்டோனா ரியோன்னு எனக்கு 2 பேர் அவங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இந்த சாங் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த ரேஞ்ச் வரும் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல.
எல்லா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு நார்மல் லெவல் ஃபஸ்ட்டு தான் வரும், ஒரு நார்மலாக ஒரு 100K வியூஸ், அதுவே அதிகம். ஆனால் இந்தளவுக்கு ஒரு பெரிய லான்ச் வந்து ஒரு ரொம்ப பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம். இந்த இதை நாங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வர சாங்லாம் இந்த டீமோட கண்டிப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யா சார் அண்ணா ஒரு நிமிஷம். Not Noise and Greens team. One is Vaishali. She takes care of our production. Come on stage. Nisha, who also takes care of production and also manages business. Come on stage. Gino. Darren. Okay. Darren பார்த்து சொல்லி ஆகணுங்க. என்ன வேலை கொடுத்தாலும் தெரியாதுன்றோம், ஆனால் வேலையை கரெக்டாக பண்ணிவிடுவான். Shanmugam sir. And then the very main person is Krishna, the editor of this song, who edited this entire video. Krishna, where are you? Shiva. Krishna. And then the next Mr. Is Mr. Shiva, the publicity. எங்கப்பா பப்ளிசிட்டி டிசைனா வாங்க. அவன் என்னடா போடலாம், அவனுக்கு என்னடா போடணும் வீடியோவில், பப்ளிசிட்டி டிசைனராக போட்டுருங்க அப்படின்னா அதான் அவடு. அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி and Arun, they all worked on the complete video outs, GFX and VFX, whatever the things were supposed to be done. Arun? Engama? Oh. Seri, okay. Done. Sir, Rio sir, Paitra madam. Audio cut. Audio silence. Photographers, Lokesh. Sir. Sir, look center first, stills. Rio. Sir, look center, sir. Center. Lokesh. Sit. Naren. Next. Okay, cut. Next. Visual spin it, update. Visual. Photographer Sukarma, mobile and sit. Photographer Sukarma, Gunji kilo verma. Official photographer da, innal poralla. Visuals edukano. Media mukkiyam. Video okay? Okay, done. Brito, வாங்க. Can I please welcome Pavitra? மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதோ. அண்ட் இந்த ஈவெண்ட், இந்த ஒரு லான்ச், இந்த ஒரு செலிப்ரேஷன் சிறப்பாக நடக்கிறதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் இது. I'm going to thank these people and I request also to please join us on our dais. Starting from Vinod Kumar, Director Sales, Crown Plaza. Mr. Manikandan, Priyam Furniture. உடைய கைத்தட்டலோட அவரை வந்து வெல்கம் பண்ணலாமா? Thank you sir, thank you very much for your support. Can I please welcome Manikandan, Priyam Furnitures. Can I please welcome Moses from Pixel Arts. Anand, Mr. Anand from Pixel Arts. Okay. Can I please welcome Tamarai from Melt Chocolates. Can I please welcome Deepak from D-Craft. Okay. He's Anand. Thank you, sir. Thank you, Anand. Thanks, Deepak. He's Mr. Deepak from D-Craft. ஒரு கைத்தட்டல் லைட்டா குத்துறீங்கன்னா பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். Do we have friends from Stream 1? Stream 1ல இருந்து நண்பர்கள் யாரா இருக்கீங்களா? Okay. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மோட்டிவேஷனல் மூலியமாக பலர் மைண்டை ஆக்டிவேஷனில் வைத்திருக்கும் எங்கள் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ணன் டிஎஸ்கே அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கண்டிப்பா இன்னைக்கு பிளாக் ஷீப் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா மாற்றி பெரிய ஒரு லெவல்ல இருக்கிற அண்ணன் விக்னேஷ்காந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடுராஜா படத்துடைய இயக்குனர் கார்த்திக் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். 4-5 மைக்கு தேவைப்படும், டக்கு டக்குன்னு கொடுக்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வச்சுக்கலாமா? இதான் எங்கள் அண்ணன் இருக்கார்ல. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இது ஆக்சுவலாக வந்து ஒரு சாதாரண ஆடியோ லான்ச் மாதிரியே கிடையாது. ஒரு பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர், அந்த மியூசிக் டைரக்டர், அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் வந்து சாங் பார்க்கல, நான் உள்ளே வரும்போது அண்ணே சாங் பிரிட்டோலேருந்து அண்ணே சாங் பார்த்துட்டீங்களாண்ணே அப்படின்னா, இல்லைடா இப்போ தான் உள்ளே வர்றேன், ஆந்திராவிலேருந்து இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன்டா. ஐயோ பார்க்கலையா, உட்காருங்க. அப்படியே சைலண்ட்டாக நானும் ஜித்தன் ரமேஷ் சாரும் அப்படியே சைலண்ட்டாக வந்து உட்காந்தோம். சாங்கை பார்த்ததுக்கப்புறம் கூட அவனுக்கு கன்ஃபியூஷன், வேற யாரும் பார்த்துறாம விட்டுறக்கூடாது, திரும்ப ஒன்மோர் போடுறா அப்படின்னு ஒன்மோர் போட்டான். உண்மையிலே பிரிட்டோ அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாங் பார்க்கும்போது அவ்வளோ கிளாஸாக அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப நன்றி. இதை எல்லாத்தையும் விட எனக்கு எப்போவுமே எங்கள் அண்ணன் இருக்கார்ல நிக்கில், உங்களால் நான் உங்களுக்காக நான், எவ்ரி செகண்ட் காஸ்டியூம் மாற்றக்கூடியது ராமராஜன் கூட கிடையாதுங்க. நிச்சயமான வரும்போது கலர்ஃபுல்லாக காஸ்டியூம் இருந்துச்சு. இப்போ பாருங்க இந்த கொரோனா பிபி கிட்ல ஷர்ட் தச்ச மாதிரி ஒரு காஸ்டியூம். ஐயோ நீ அவரை அப்படிலாம் நினைக்காத. நான் உட்காந்தே அவர் வந்து சொன்னேன்ல, அவர் என்ன சொல்லுவார், மிகப்பெரிய ஜாம்பவான்களே 2 பேர் நிற்கும் போது 50 கேமரா இருக்கும். அப்படி 50 கேமராட்டையும் சார் இங்கே பாருங்க, சார் அங்கே பாருங்க, எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, சிட் 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 சிட். அதுக்கப்புறம் படுக்க சொல்லிடுவார், ஃபுல்லாக ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப், எல்லாம் படுத்துட்டு எடுப்பான். ஓகே அப்படியே. அதுக்கப்புறம் அங்கே கேமரா ஓகே, அப்படியே சார் ரைட்லேருந்து அப்படியே பேன் பண்ணுங்க சார், அங்கேருந்து பேன் பண்ணுங்க. 2 ஜாம்பவான்னு சொன்னது யாரும் தெரியும், சூப்பர் ஸ்டாரையும் சரி ரஜினி சாரையும் வச்சுக்கிட்டு நடுவில் நிற்பார். சார் இங்கேருந்து பேன் பண்ணுங்க சார், அங்கே பாருங்க, அங்கேருந்து இப்படி வாங்க. ஓகே ஓகே, டவுன் பாருங்க, முடிஞ்சா ஓகே. அந்த மாதிரி அண்ணே வாங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அண்ணன் வந்து உங்களால் நான் உங்களுக்காக நான். இப்போ வந்து அவர் படத்தில் நடித்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் வேறு ஆகிட்டாரு. அதனால எவ்ரி செகண்ட் நான் வரும்போது ஒரு காஸ்டிங் போட்டு, இவரை மாதிரி காஸ்டிங் வந்து போடுறதுக்கு உலகத்திலே யாரும் கிடையாதுங்க. ஒரு மக்கள் தொடர்பு வந்து அவர் போடுற ஜிகுனா, நம்ம வந்து பழைய ராமராஜனை நம்ம கண்ணுக்கு கொண்டாடக்கூடிய ஒரே ஆளவர் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூ, இது இங்கே ஹெட்ஃபோன் வச்சுட்டு தான் இருப்பார், ஹெட்ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருப்பார், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியாது, வர்ற எல்லாத்துக்கும் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் வந்து படத்தில் நடித்தார், காஸ்டியூமை மாற்றினார், ஹேர் ஸ்டைலை மாற்றினார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோட் ஷூட்லாம் போட்டார். அதுக்கப்புறம் விட்டா இப்போ ஒரு காஸ்டியூம் போட்டார், இதுக்கப்புறம் ஒரு காஸ்டியூம். அந்த மாதிரி அன்புக்குரிய அண்ணன். இந்த ஆடியோ லான்ச் வந்து ரியோ நடிச்சது. இருப்பா இரு, அதை நாலேஜ் தான், நமக்கு தான் நாலேஜே கிடையாது. அதை தாண்டி அந்த மாதிரி அன்பு தம்பி ரியோக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ கை தட்டுங்க. அன்பு தம்பி ரியோ பிரிட்டோக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ அடுத்து வந்து தம்பி பேசணும். எங்க எல்லாருக்கும் என்னைக்கும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருக்க அண்ணன் ஈரோடு மகேஷ் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். அண்ணா வணக்கம். இப்போ கடைசி வரைக்கும் ரியோவையோ பவித்ராவையோ பாட்டையோ பேசலை. நிக்கில் முருகன் அவர்களும் அவருடைய சட்டையும் அவர்கள் நடித்ததும், அடுத்த படத்துக்கு உங்க படத்துக்கு அவர் தான் பிஆர்ஓவா? ஒரு ஷோக்கு ஒரு ஆள் ஹேண்டில் பண்ணிட்டாலே அது எப்படி இருக்குன்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கில் அண்ணன் போதுமா? அது எப்பயுமே
அது எப்பயுமே உண்டு, எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பேசுறது அவருக்கு பிடிக்காது, அது தெரியுமா தெரியாதா மிஸ்டர் ரோபோ? நான் சைலண்டாக தான் பேசினேன், அதான் பாருங்க நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஆந்திராவிலேருந்து அவசரமாக வந்தது எனக்கு தெரியுது. சுனிதா, கடல்ல அப்படி குதிச்சுன்றதுக்காக கம்பீரமாக உட்காராத, புரியுதா? அவங்ககிட்ட பர்சனலாக பேசிப்பாங்க, அதை பார்த்துக்கலாம். ரைட், அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அன்பு தம்பி ரியோவோட இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பம் லான்ச் ஆனதுக்கு ரியோ அண்ட் பவித்ரா வாழ்த்துக்கள். ரியோ எனக்கு எப்பயுமே பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான தம்பி, எப்பயுமே எனர்ஜி இருக்கிற ஒரு பர்சன். ரொம்ப எனக்கு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு வந்து கார்த்திக் சாருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல அப்படின்னா அந்த தம்பி வந்து இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருப்பாரா, இல்லை கொஞ்சம் இன்னும் தாமதமாக இருக்கலாம், இல்லை தெரியாமல் கூட போயிருக்கலாம், வாய்ப்பு தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல திறமைசாலிகளை வந்து இவ்வளோ பெரிய மேடையில் அறிமுகப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கார்த்திக் சார் அண்ட் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்க்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கார்த்திக் சார் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகிறப்ப எந்த வழியில் போவேன்னு சொல்லுங்கள், நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு நிற்கிறேன், பயன்படுத்திக்கங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிச்சயமா சார், இதை பற்றி நானும் பேசலான் இருந்தேன். அடுத்து சவர்மா சால்ஜான்னு ஒரு இது ஒன்று வச்சிருக்கேன், ஒரு ஐடியா, அடுத்த பாட்டு பண்ணிடலாம். இல்லை சொல்லலாம். ஒரு சாரி, டைரக்டர் பிரிட்டோ ரொம்ப வருஷமாக தெரியும், பல கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மாவை பற்றி சொன்னார். உண்மையிலேயே ஒரு சிங்கிள் மதர் வளர்த்தின பையன் அப்படின்னு அவர் ப்ரௌடாக சொன்னார். அந்த சிங்கிள் மதர் இந்த சிங்கிள்ஸ் வரைக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறைய உயரங்கள் அவர் தொடட்டும். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் எப்பயுமே இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ராஜ்மோகனன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்கும். அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். நிறைய நண்பர்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம். உண்மையிலேயே மேடையில் நிற்கக்கூடிய இந்த நட்சத்திரங்கள், இங்கே வரக்கூடிய இந்த சிறப்பு விருந்தினர்கள், இவங்கெல்லாம் வெளியில் மக்கள் மனசில் நிற்கிறதுக்கு காரணம் இந்த முழு நிகழ்வும் நின்றுக்கிட்டே படமாக்கக்கூடிய எங்களுடைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன், இந்த மீடியா பீப்புள், உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதல்ல சொல்லிக்கிறேன். பவி, ரியோ அவங்க மட்டும் கிடையாது, இன்னைக்கு விஜய் டிவியில் இருந்து நிறைய முகங்கள் இங்கே ஃபுல்லாக அப்படியே இன்னைக்கு விஜய் டிவியில் அநேகமாக யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக, அந்த வார இறுதியில் வந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்ததின் மூலமாக நிறைய குடும்பங்கள்ல அவங்க வீட்டில் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், ஏன் பல பேருடைய தற்கொலை முயற்சியை தள்ளி போடுகிற அளவுக்கு பாசிட்டிவிட்டி பீரங்கியாக இருந்த இந்த குக் வித் கோமாளியிலிருந்து வந்த விஜய் டிவியினுடைய அசெட்டா இருந்த பவிக்கு இப்படி ஒரு மேடை வந்ததுக்காக ஒரு பெரிய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம். தேங்க்ஸ் பவி, ஸ்டே இதே மாதிரி நீங்க எப்போதும் ஹம்பிளா இருக்கணும், இதே மாதிரி இதை விட இன்னும் பெரிய உயரங்களை தொடரணும். பக்கத்துல எங்கால உட்காந்துருக்காரு, ஏதோ லே லடாக் போற மாதிரி ஜாக்கெட்லாம் போட்டு உட்காந்துருக்காப்புல ரியோ பிரதர். யார் ஒருத்தர் வந்து வீட்டில் இருக்கவங்கள, ஒய்ஃபை, குழந்தைகளை வந்து வெளியிடத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் கொண்டு வருவாங்க. பார்ட்டி இடத்துக்கு கூட்டு வர மாட்டாங்க, கோவில்லாம் கூட்டு வருவாங்க. ஆனால் எங்கே போனாலும் கூடவே தனது நிழலை போல மனைவியை, குழந்தை, எப்போதுமே தனது குடும்பத்தை, நண்பர்கள் அழைத்து போகிற ஒரு நல்ல தங்க கம்பி ரியோ அவர்களுக்கு எங்களுடைய பெரிய பாராட்டுகளை ஒரு கைத்தட்டு மூலமா தெரிவித்துக் கொள்கிறோம். இசையமைப்பாளர் ராஜ்மோகன் அழைத்து கொண்டு வருகிறாரா, அழைத்து வரப்படுகிறாரா? அது ராணுவ ரகசியம், அதை நாங்கள் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு கனவு இருக்கு. அந்த கனவுகளை சாத்தியமாக்குவதற்கு இதை போன்ற மேடை அமைத்து தந்த கார்த்தி, ஜம்போ வரலையா இன்னைக்கும் வரலையா? சூப்பர். ஸோ டாங்லி, ஜம்போ, கார்த்திக், நாய்ஸ் அண்ட் கிரெயின், மகாவீர், அதில் இருக்க ஒவ்வொருத்தருமே இதை போன்ற ஒரு ஏதோ ஒரே ஒரு பிரிட்ஜ் தான் ரெண்டு ஊரையே சேர்த்து வைக்கும், ஒரு கடக்க முடியாத ஆத்தையை காத்து வைக்கும், கடக்க வைக்கும். அப்படி ஒரு பெரும் பிரிட்ஜா இருக்கக்கூடிய நாய்ஸ் அண்ட் கிரெயினுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தரணும். அவர்கள் இன்னும் பல சாதனைகளை செய்யணும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள். கண்டிப்பா தத்துவங்கள் மூலியமாக கட்டி போட்ட இந்த காலத்து இளங்கோ அண்ணனே, எப்படி நீ பேசுங்க? இல்லை சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் வந்து கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸோ, அது மாதிரி ரியோவுக்கு இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். நிஜமாடா, கண்ணம்மா எல்லாமே ஹிட்ரா. ஆக்சுவலாக ஹரிஷ் கல்யாண்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த கண்ணம்மா ஒரு பெரிய ஹிட்டு. ஷாமோட வாய்ஸ் வேற லெவலு. பவி ரொம்ப வருஷமாக தெரியும், ஸ்டார்டிங் ஃப்ரம் அவரோட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஷீஸ் பிகேம் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், ஹீரோயின். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பவியோட வளர்ச்சி. அதே மாதிரி ஹம்புலாக இருக்காங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்ல, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், அது தனியாக அப்புறமேட்டு சொல்கிறேன். வேற லெவலில் பண்ணியிருக்கான் ஆஸ் யூஷுவல். அண்ட் பிரிட்டோ வந்து என்னோட காலேஜ் மேட்டு. நானும் அவனும் ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறது, நானும் அவனும் ஒரே காலேஜில் தான் படித்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து அவன் வந்து அவனோட ஸ்டேஜில் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கான், எல்லாரும் பார்த்து பாராட்டுற ஒரு இடத்துல இருக்கான்னு நினைக்கும் போது ஆஸ் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் அப்போலேருந்து பார்த்துருக்கேன் அவனோட லைஃப்பில். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த கண்ணம்மா வந்து
லைக் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன் பிரிட்டோ அண்ட் வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் மற்ற டெக்னீஷியன் ஷாமு வேற லெவலு முடிச்சிடறேன் டக்குன்னு சரியா. ஷாமு வேற லெவலு சூப்பராக பாடியிருக்கான், வேற லெவலில் பாடியிருக்கான். அண்ட் ஹோல் டீம் அதே மாதிரி நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் கார்த்திக் ப்ரோ எது பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பர்சனாலிட்டி. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எனக்கு அவர் தெரியும். கார்த்திக் ப்ரோ கலக்குறீங்க, ஒவ்வொரு தடவையுமே சொல்லிடுவார் ப்ரோ வந்துருங்க ஏதாவதுன்னு. பட் இந்த தடவை லைக் முன்னாடிலாம் வர முடியல, பட் இன்னைக்கு வந்திருக்கேன்னா அது காரணம் ரெண்டு மாப்பிள்ளைங்களுக்காகவும், பிரிட்டோ மாப்பிள்ளைக்கும் அண்ட் ரியோவுக்காகவும் பவி எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கந்தம்மா வந்து எப்படி குமுதவல்லியை தேடி போனாரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அது மாதிரி நம்ம ரியோ வந்து பவித்ராவை தேடி போயிருக்காங்க. ஸோ இந்த கந்தம்மா சும்மா கலக்கலா இருக்குன்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கந்தம்மா என்னம்மான்னு சொன்னாலே சும்மா அதிரதில்ல. கோல். தேங்க்யூ டிஎஸ்கேண்ணா, லவ் யூண்ணா, லவ் யூ லாட்ஸ். தேங்க்யூ ரோபண்ணா, தேங்க்யூ ரோபண்ணா, தேங்க்யூண்ணா. மகேஷ்ண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. டிஎஸ்கேண்ணா, தேங்க்யூண்ணா. ராஜமோகனா, தேங்க்யூண்ணா. லெஃப்ட் டு ரைட். விஷன்ஸ் ஓகேண்ணா சொல்லுமா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ எல்லாரும் வாங்க. இன்னைக்கு சூப்பர் சிங்கர் நண்பர்கள் எல்லாரையும் வருகிற மேடைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு சூப்பர் சிங்கர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எங்களை போன்ற பல ஆர்டிஸ்டை உருவாக்குன பிரதிமா மேம், ரவுஃபா மேம் எங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கும் சப்போர்ட்டிவ் சிஸ்டமா இருந்து எங்க எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ரவுஃபா மேம், பிரதிமா மேம் அண்ட் எங்களுடைய குக்கு வித் கோமாளி ஷோவுடைய இயக்குனர் பார்த்திபன் ப்ரோ ஆன் ஸ்டேஜ். Can I please welcome Raufa ma'am, Pratima ma'am and Parthiban bro on stage. Music. இல்ல Let's welcome Raufa ma'am, Pratima ma'am and Parthiban bro on stage. Welcome ma'am, welcome. Center room. Ma'am, mic. Mic. Yes, ma'am. Welcome, ma'am. மட்டும் பேசாம இருந்தா நாங்க இறங்கிடுவோம். இல்ல மேம். வெல்கம் மேம். சூப்பர் சிங்கர் டீமுக்கும் மேமுக்கும் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சாம் விஷால் ஒரு சிங்கர் இந்த ஆல்பம் பாடுறதுக்கு முக்கியமான காரணம் ரவுஃபா மேம், பிரதிமா மேம், இவங்க ரெண்டு பேர் தான். தேங்க்யூ ஸோ மச் மேம், இப்படி ஒரு டேலண்ட்டை வந்து கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மேம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இங்கே இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆன் டைம் வந்து இதை வந்து நீங்கள் எல்லா செக்மெண்ட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அண்ட் நான் உங்களை அங்கே பார்க்கும்போது ஐ தாட் ஐ ஷுட் ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நீங்கள் நிறைய சிங்கர்ஸை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, வெளியே காமிச்சிருக்கீங்க நிறைய டேலண்ட்டுக்கு. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் இவெண்ட் அண்ட் திஸ் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்? ஸோ திஸ் இஸ் அ நைஸ் இனிஷியேட்டிவ். இண்டிபெண்டன்ட் மியூசிக் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு தான் எப்போவுமே நம்பிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாகவே ரமன் சாரும் முன்னாடி பேசும்போது நிறைய சொல்லியிருக்காரு, இண்டிபெண்டன்ட் மியூசிக்குள்ளே மோர் பீப்புள் ஷுட் கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆஸ் அ ஷோ வி ஹவ் ஆல்வேஸ் என்கரேஜ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேலண்ட்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு சி ஆர் டேலண்ட்ஸ் ஹியர். சாமா இருக்கட்டும், இல்லை வந்து பவித்ராவாக இருக்கட்டும், ரியோவாக இருக்கட்டும், எல்லாரையும் மேலில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இட் இஸ் அ நைஸ் சாங், வெல் டன் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். கண்டிப்பா மேம், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மேம். ஏன்னா லாஸ்ட் வீக் நீங்க உங்களுடைய ஆல்பம் யாருமே தேவையில்லை பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேம். பிரதிமா மேம், ஒரு சில வார்த்தைகள். நல்லா மாட்டினே விட்டார் மேம். சாமுடைய பாடல் பார்த்துருப்பீங்க, கண்ணம்மா என்னமா. ரியோ அண்ணனும் ஹிஸ்டாரிக்கல் ஹீரோயின் பவித்ரா ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பற்றி பர்ஃபார்மன்ஸ் பற்றி ஏதாவது வார்த்தைகள்? நான் யூஸ்வலாக எங்கேயுமே பேச மாட்டேன், பட் congratulations to the whole team. Very nice effort, very well done. And the song is really enjoyable. Congratulations to Noise and Grains and Sam, super da. Thank you so much ma'am. இப்போ நெக்ஸ்ட் வந்து பல ஆர்டிஸ்ட்டை உருவாக்கிட்டு ஒரு டைரக்டரே ஆர்டிஸ்ட் மாதிரி ஹேண்ட்ஸமா நிற்கிற நம்ம பார்த்திபன் ப்ரோ அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சூப்பரான சாங். ஆக்சுவலாக இந்த சாங் வந்து ஒரு ட்ராக் லெவல்லேருந்து எங்களுக்கு தெரியும். சாம் ஃபர்ஸ்ட் இந்த சாங் போட்டு காட்டும் போதே அவ்வளோ கேட்சியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு லிரிக்கல் வீடியோ வந்தப்போ இது ஒரு வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லி அப்பயே கேட்டிருந்தோம். அது இப்போ ஒரு வீடியோ பார்க்குறப்போ அதுவும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.
ஹோல் டீமுக்குமே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரியோ, பவித்ரா, எல்லாருக்கும் டைரக்ஷன் அண்ட் எல்லா டீமுக்கும், ஹோல் டீமுக்கு, நாய்ஸ் அண்ட் கைன்ஸ் டீம்ஸ்க்கு வந்து பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் எங்களோட நாயகர் இவர் ஒரு சைடில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு, பாலா அவர்கள். தேங்க்யூ ப்ரோ. பரவாயில்ல, நீங்களாவது என்னை பற்றி பேசுனீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலா. அவங்க 3 பேர் பேசிட்டாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாமோட அந்த சாங் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி. ஓகே, விளையாட்டுலாம் வேணாம். ஸோ மச்சான் சாம், சாங் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்டார்டிங் ஹுக்லேருந்து நீ ஆரம்பிச்சா உன்னோட வாய்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மச்சான் இந்த சாங்கில். ஸோ வேற லெவல் அண்ட் மோர் டு கம் சாம் கிட்டேருந்து. ஸோ விஷிங் ஹிம் பெஸ்ட் லக். சாங்கை பற்றி சொல்லணும்னா சாங்கை பற்றி கமெண்ட் சொல்கிறாரு, ஏத்தோ இறக்கோன்னு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸ்ரீதர்ஷனா ப்ரோ. சாம் ப்ரோட பெரிய ஃபேன் அது. சாம் ப்ரோ வந்து இந்த சாங் வந்து எனக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் முன்னாடி எனக்கு போட்டு காமிச்சாரு, கேளுடா எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. நான் அப்போவே சொன்னேன் ப்ரோ இது செம்மையாக வரப்போகுது, நீ பாடினாலும் நல்லாயிருக்கும். எனக்கு சாம் ப்ரோட பிடிச்ச விஷயமே என்னென்னா அவரோட வாய்ஸ் ஒரு சோல் இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சாம் ப்ரோ நீ என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா பெருசாக வரக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ரியோனா அண்ட் பவித்ராக்கா கங்க்ராட்ஸ். நாய்ஸ் அண்ட் கைன்ஸ் டீமுக்கும் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த அடியே கண்ணம்மா அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக சாம் வந்து அஸ்கி வாய்ஸில் எல்லாரையும் அரவணைச்சிருவாரு. ஸோ ரியோனா பவித்ரா அக்கா டான்ஸுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். ஸோ அவங்க 2 பேருக்கு கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மனஸ். தேங்க்யூ. இந்த சார் பிரதர் அரவிந்த் இப்போ வந்து இந்த பாட்டை பற்றி 5 நிமிஷம் கண்டினியூஸாக பேச போகிறாரு. நானும் சாமோட ஃபேன் தான் ஆக்சுவலாக. அவன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு த என்டையர் டீம், ரியோனா, பவித்ரா அண்ட் தம்பி சாம். ஆக்சுவலாக வேறு லெவலில் போயிட்டே இருக்கான். அவனோட க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வேறு ரிலீஸ் ஆச்சு எம்எம்லேருந்து. ஸோ அதுவும் பயங்கர ரீச். இந்த சாங் வந்து இன்னும் பெரிய ரீச் ஆகும்னு ஐம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ் த என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹலோ, பாஸ் பண்ண சொல்ல மைக்கு பேசணும். சாம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப பிடிக்கும். சீசன் 7லேருந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாங்கில் பர்டிகுலராக நான் வந்தோடனே அந்த ஹூக் லைன் ப்ளஸ் த ஹோல் டியூன் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு ரியோ பிரதர் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். அவரோட சக்ஸஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னப்பா டியூஷன் கிளாஸ் போயிட்டு நேரம் வரியா? பேக்கெல்லாம் மாட்டிருக்க. பரத் அவர்களுடைய வார்த்தைகள். இல்லை நான் சாமண்ணா வந்துட்டு என்னோட அண்ணா தான். அப்போ வாட்ஸ்அப்பில் பேசிக்கப்பா, நீ பேசிடுமா? இல்லை சாமண்ணா இது முன்னாடியே லாக்டவுன் டைம்லேயே போட்டு காமிச்சேன் இந்த பாட்டு. அப்போவே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு இந்த பாட்டு, சூப்பராக இருக்குது. அப்புறம் பவி அக்காவும் ரியோ அண்ணாவும் ரக்ஷன் அண்ணாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் லாஸ்ட் சீன் வேற மாதிரி. சுனிதாக்காவும் சூப்பரா. அந்த சுனிதாக்கா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கண்ணம்மா என்னம்மான்னு இப்படி மொல்லமா அப்படி நின்னாங்களே, பாத்தியா அது? பார்த்தேன். பயங்கரமா பார்த்திருக்கான் பாட்டை தம்பி. லாஸ்ட் சீன் சூப்பரா இருந்துச்சு. அந்த முத்தம் கொடுக்குறாரு அது சூப்பரா இருந்துச்சு. அது சூப்பர் ஹிட் ஆகும், நோ டவுட். தேங்க்யூப்பா. தேங்க்ஸ். சுனிதாக்கா தானே லாஸ்டா முத்தம் கொடுக்குறாங்க. முத்தம் கொடுக்குறாங்களா? இல்லையா தம்பி, அது வேற ஆல்பம். அது பெப்பா என்ன வாழ்க்கடா பாவம் ப்ரொடியூசர் உடம்பே வெளில போறாருப்பா. சாரி, சூப்பர் ஹிட் சூப்பர் பிரதர் தெரியுது. இவ்வளவு சொல்லிட்டு சூப்பர் ஹிட் நான் பாத்தீங்களா? அதான் தம்பி. பாப்பா நீங்க சொல்லுங்க. First of all, congratulations to the whole team. And மொத்தமா விஷுவலா பார்க்கிறதுக்கு it was very graceful. And எனக்கு உங்க டான்ஸ் ரொம்ப பிடிச்சது. It was very cute. And செமையா பாடியிருக்கேன். Like I love and the huskiness was damn nice. And thank you. I just wish you all the very best. Thank you so much. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் அந்த டெக்ஸ்டரோட அந்த வாய்ஸ் அது வந்து நான் வேற யாரோ பாடினாங்கன்னு நினச்சேன் ஆக்சுவலி. அப்புறம் சாம் கிட்ட போய் இப்போ தான் கேட்டேன். ஆமாம், ஹி ஹவ் ஒர்க் அ லாட் நினைக்கிறேன் இந்த சாங்கில். அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரூ அவுட் த சாங் டான்ஸும் சரி, ஒரு ஹீரோ சாமை வந்து நாங்கள் பார்த்தோம். ஸோ
இந்த மாதிரி நிறையா சாம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் பவித்ரா அக்கா ரொம்ப அழகாக இருந்தீங்க. நான் என் கண்ணெல்லாம் உங்கள் மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் எனக்கு ரியோ அண்ணாவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு லெவலில் அவரும் பண்ணிட்டாரு. ஸோ என்டையர் டீமுக்கு வந்து என்னோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுடைய வரவேற்பு ஏற்று வந்த பிரதிமா மேம், ரவுஃபா மேம், பார்த்திபன் ப்ரோ மற்றும் சூப்பர் சிங்கர் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் அப்படியே ஒன்று எடுத்துக்கலாம் மேம். விஷுவல்ஸ் ஓகே நான் சொல்லுமா? ஒன் செகண்ட். ஓகே ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ரவுஃபா மேம், பிரதிபா மேம், பார்த்திபன் ப்ரோ, சாம் விஷால் மாதிரி இப்படி ஒரு டேலண்ட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ப்ரோ. எங்களுடைய அண்ணன் தீபக் அண்ணன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். அண்ட் நீ சொல்லிட்ட அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னை தேடி காதல் வந்து வார்த்தை அனுப்பு பிரஜனண்ணா அவரை மேடைக்கு அன்பு அழைக்கிறேன். பிரஜனண்ணா, தீபக் அண்ணா வரல. பிரஜனண்ணா அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லி சொன்னோடனே வந்துட்டாங்க. எனக்கு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். விக்னேஷ் காந்தனா வாங்க. இன்னைக்கு நிறைய வெற்றிகரமான சீரியலோட இயக்குனர் இதை நான் பேசிக்கிறேன். பிரவீன் பென்னட் சார் நான் சொல்றேன்டா. சொல்லுங்க. ஆமாமா ஓகே. அண்ட் இப்போ வந்து ரொம்ப வெற்றிகரமான சீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்க விஜய் டிவியோட மோஸ்ட் வாண்டட் டைரக்டர், வெரி வெரி ஹம்பிள் சிம்பிள் பர்சன். அண்ட் ரியோக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி குட் பிரதர் பிரவீன் பெனட், டைரக்டர் பிரவீன் பெனட் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். அவங்க ஜாயின் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடுங்க? விஜித் அண்ணன் அவர்களை மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ட்ரோ கூப்பிட்டீங்கன்னா நான் லேட்டாக. சித்து ப்ரோ அவர்களை மேடைக்கு வருக வருக வரவேற்கிறோம். ஸ்ரேயா மேம் அவர்களை வருக வரவேற்கிறோம். எங்கள் அண்ணன் சீரியலின் ஓவியம் திரவியம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். எங்கள் அண்ணன் சின்னத்திரையின் இங்க ஒரு வரலையா அவரு சின்னத்திரையின் சிம்பிளிசிட்டி டைரக்டர் எங்கள் அண்ணன் சிவகாந்த் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சீரியல் ஆர்டிஸ்ட் நிஷா மேம் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். தீபக் அண்ணன் அவர்களை இரண்டாவது முறையாக வருக வருக வரவேற்கிறோம். பாலாஜி ப்ரோ அவர்களை ஆல்பம் சாங் லான்ச்சில கூட ஒரு சீரியலோட ரீச்சை பத்தி சார் பேசுறாங்க தான் தமிழ்நாவே இருக்கும். அது மூலமா என் சீரியல் ப்ரோமோட் ஆயிடுச்சு. அடடா சீரியல் வேற லெவல்ல இருக்குண்ணே. சித்தார்த் ப்ரோ அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சொல்லுங்க. அது மூலமா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்ணம்மான் பாட்டு ஃபுல்லாவே வருது, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஆக்சுவலாக இந்த கண்ணமாண்ட வேர்டுக்கு எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு உரிமை கொண்டாடினாங்க. சாம்க்கு வந்து கண்ணமாண்ட வார்த்தை ரொம்ப பிடிக்குமா, பவித்ராவை வந்து வீட்டில் செல்லமா வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து என் கண்ணம்மா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப கேட்சியா இருக்கு இந்த பாட்டு. அதான் வெளியில தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த பாட்டு திரும்ப திரும்ப வாயில் நம்ம சொல்லிட்டே இருப்போம் போல, கேட்சியா இருக்கு. இன்னைக்கு காலமா நம்ம கேட்டோம்னா நைட் வரைக்கும் அந்த பாட்டை நம்ம சொல்லிட்டே இருப்போம், கண்டிப்பா பாடிட்டே இருப்போம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த கண்ணம்மா அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. கண்டிப்பா இட் வில் பி ட்ரெண்ட். கண்டிப்பான தேங்க்யூ. முக்கியம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க. சர்ப்ரைசிங் ஃபேக்டரா பிரிட்டோ இதை டைரக்ட் பண்ணாரு அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியம். இப்படி இதெல்லாம் இப்படி டைரக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சதுன்னா அவருக்கு நான் சீரியல் வாய்ப்பே கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அதில் நடிச்சிருக்காருன்றப்போ அவர் ரொம்ப நாள் கனவு இப்போ நிறைவேறிச்சு. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்கு. அப்புறம் ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பாலா நீங்களும் வழக்கம் போல தேங்க்யூண்ணே. உங்க வாயில சொல்ல தேங்க்யூண்ணே. விஜய் டிவியில் போடுற காமெடி அதில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூண்ணே.
தேங்க்யூ 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 பிரவீன், தேங்க்யூ ஸோ மச். அடுத்து என் பக்கத்தில் இருக்கிற என் தலைவன் பேச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முதல்ல நான் ஆல்பம் எல்லாம் பார்த்ததெல்லாம் ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாலிவுட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளாக நினைப்பேன், ஏன் தமிழில் ஸ்டார்ட் பண்ணல, சிங்கிள் சாங்ஸு அங்கே மட்டும் தான் ஹிட் ஆகுமா, இங்கே ஹிட் ஆகாதான்னு அப்படியே நினச்சிருந்தேன். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 சாங் ரொம்ப நல்லாவே ஹிட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ ரியோ என் பிரதர் இந்த சாங்கில் நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல் த பெஸ்ட் ரியோ அண்ட் பவித்ரா. அண்ட் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அவங்கள ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் டேலண்டட் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய சுற்றுறாங்க வெளியே. அண்ட் அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இப்போ ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டருக்கு அவங்க சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட் டு தெம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கணும். அண்ட் ரியோ அண்ட் பவித்ரா விட நான் என் தம்பி பாலாவை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் சாங்கில். ஏன்னா என் ஃபேன் வேறு சொல்லியிருக்கான் ஃபஸ்ட். ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் ஜித்தனியன்ஸ். ஸோ காமெடி பார்ட் சாங்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ஆல் த பெஸ்ட் ரியோ அண்ட் பவித்ரா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. லவ் யூண்ணா உங்கள் இந்த வார்த்தைக்கு சொன்னதுக்கு. அண்ணா உங்களுக்கு உடல் மொழியெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில்ல. கங்க்ராட்ஸ் டு டீம் அண்ட் ரியோ ப்ரோ, கங்க்ராட்ஸ். உங்கள் க்ரோத் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. வெரி பெப்பி சாங். அண்ட் ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. அபு நம்ம ஃபேவரட் கொரியோகிராஃபர். அவர் நம்மளுக்கு ஜோடியெலாம் நிறையா பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது சாங்கு. அண்ட் சாம் நல்லா பாடியிருக்காரு பாட்டை. த ஹோல் சாங் இஸ் குட் பேக்கேஜ். ஸோ நல்லபடியாக வரும், நல்லா ஹிட் ஆகும் நம்புகிறேன். அண்ட் பிரிட்டோ எங்களோட தேன்மொழியில் ஃபஸ்ட்டு நடித்தார். அப்புறம் டைரக்ஷன் பண்ணப்போ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னார் ஆக்சுவலாக அவர். அது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் குவிட் பண்ணிட்டு போயிட்டார் சீர்லேருந்து. இப்போ தான் தெரிஞ்சது அது என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு. பட் அவருக்குள்ள ஒரு டைரக்ஷன் இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் பிரிட்டோ பண்ணியிருக்காரு, பிரிட்டோ நடிச்சிருக்காரு வேறு இதில். ஸோ நைஸ். நன்றி. ஸோ கங்க்ராட்ஸ் டு டீம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சித்தார்த்தனா. தேங்க்யூ. அடுத்தபடியாக எங்கள் அண்ணன் சோமசேகர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி டு பி ஹியர். இந்த சாங் ரியோ ஆஃபீஸில் இருக்கும்போது பிரிட்டோ சும்மா ஒரு அக்யூஸ்டிக் வெர்ஷன் ப்ளே பண்ணி காமிச்சான் ஃபோனில். நல்லா இருக்கு மச்சான், ஆக்சுவலி இது என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே ஒரு இந்த சாங் ஃபுல்லாக ஸ்டூடியோவில் போயிட்டு பக்காவாக பண்ணேன். என்னை கூப்பிட்டான். ஆக்சுவலி நான் போக முடியல ரெக்கார்டிங் அப்போது. வெரி ஹாப்பி ஃபார் ரியோ அண்ட் பவி எனக்கு ஒரு ரொம்ப வருஷமாக தெரியும். வி ஷுட் டூ ஆட் கமர்ஷியல்ஸ். இந்த லெவல் வந்ததுக்கு வாழ்த்துக்கள். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி வீடியோ. நான் பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரஃப் கட் பார்த்துட்டு பியூட்டிஃபுல். அண்ட் ருட்டோ செம்மையாக பண்ணியிருக்கான் இந்த வீடியோ. அண்ட் கங்க்ராட்ஸ் டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் ஹாப்பி டு பி ஹியர். அவ்வளோதான். சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்ச சாங் தான். ஹாப்பி மச்சான். ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ சோமசேகர். தேங்க்யூ. அதை பற்றி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரியோட க்ரோத்தை ஆங்கர்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ முதல் படம் ஹிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரியோ ஜெயிக்கிறது எப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்க எல்லா ஹீரோவும் ஜெயிக்கிறத விட பிரதிபலம் தான் இவன் ஜெயிக்கிறது ஆக்சுவலாக. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் ஆரம்பித்தோம். ரியோ என்னோட ஜூனியர் ஆங்கராக இருந்தாலுமே பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா லைவ் ரொம்ப கம்மியாக இருக்க காலகட்டத்தில் பாட்டை பார்க்குறத தாண்டி ஆட்களை பார்க்க வச்சது ஒரு ப்ரைவேட் சேனல். அது இங்கே சொல்லலாம், சன் டிவி, சன் மியூசிக் தான். ஸோ அதில் ஒரு ஆங்கர் இன்றைக்கி வந்திருக்காரு. எனக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஒரு படத்தை ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரிஞ்ச நபர் தேவை, அது மார்க்கெட்டிங் தேவை. இன்றைக்கி ஜெயிக்கிறது ரொம்ப டஃப் மார்க்கெட்டிங். ஸோ அதையும் தாண்டி பிரிட்டோ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ரியோ எந்த அளவுக்கு க்ளோஸோ பிரிட்டோ என் கூட கோ ஆக்டர் நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவனோட கப் ஆஃப் டீ நடிக்கும்போது நான் சொன்னேன், இல்லை மச்சான் நீ நடிக்கவே வேணாம், உன் இன்ட்ரெஸ்ட் எது அதுக்கு நான் அர்த்தம் நடிக்க மாட்டான்லாம் கிடையாது. அப்படி கிடையாது, நல்ல ஆக்டர் தான். பட் இருந்தாலும் அவன் டைரக்ஷன் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸோ அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் ப்ரொடியூசருக்கு நான் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரியோ மூலமாக எல்லாருக்குமே எனக்கு ஒரு மார்க்கெட்டிங் தேவைப்படுது. கண்டிப்பாக ஒருத்தர் மட்டும் எனக்கு ஜெயிக்க முடியாது, டீமை தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒத்துமொட்ட டீமே அந்த விஷுவலில் தெரிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆல்பம் எடுக்கும்போது ஏதாவது குறைகள் கண்டிப்பாக இருக்கும். பாட்டு நல்லா இருக்குது, பாட்டு அவங்க பிரபலமானவர்கள். கிட்டத்தட்ட ஒரு விஜய் டெலிவிஷனோட பார்ட் 2 பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், எல்லாருமே நல்லா எழுதுங்க. அப்கமிங் டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நடித்த பவித்ராவும் சரி, ரியோவும் நல்ல ஒரு ஜோடியாக இருக்குது. இவங்க நல்ல படம் பண்ணணும், பெரிய ப்ரொடக்ஷன் நல்ல படம் பண்ணணும். அதே மாதிரி படத்தோட பூஜை நம்ம சந்திப்போம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பே சிவம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பிரஜனா ஃபார் லவ்லி வேர்ட்ஸ். தேங்க்யூண்ணா.
ஆக்சுவலாக இந்த கண்ணம்மா சாங் லிரிக் வீடியோ வந்தப்போவே வந்து செம ஹிட் ஆச்சு. அந்த லிரிக் வீடியோலாம் பார்க்கும்போது ஒரு லுங்கியெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி வேற ஒரு லுக்கில் இருந்தாங்க. பட் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி தான் வருமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் விஷுவல் வந்து வேற லெவலில் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஆனால் இப்போ இது ரொம்ப மனசில் நிற்கிது இந்த விஷுவல் பார்த்தோன்னே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், இந்த விஷுவல்ஸ் அத்தனையுமே ஒரே நாளில் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அமேசிங், பிரில்லியன்ட். பிரிட்டோக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர். ஸோ இவ்வளோ டேலண்ட் வந்து இவ்வளோ நாள் அவருக்கு வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கு. பட் இது ஒரு செம சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய growth தான் பிரதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஹோல் டீம், அந்த சிங்கர் சாம் விஷால் அண்ட் ஹீரோயின் பவித்ரா, ரியோ பிரதர் அண்ட் கோரியோகிராஃபர் சார்ல்ஸ் ப்ரோ அண்ட் அபு மாஸ்டர். ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லிரிக் வீடியோ எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதை விட இந்த விஷுவல் இந்த வீடியோ சாங்கும் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச் தேரவி பிரதர். அடுத்தபடியாக நம்முடைய ராஜாராணி 2ஓட ஹீரோ சித்து அண்ட் ஸ்ரேயா 2 பேரும் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன். சாங் இப்போவே ஹிட்டு தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரியோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இன்னும் நிறைய நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், பெரிய பெரிய இடத்துக்கு போகணும். கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த சாங் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும். எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ மேம். ஸ்ரேயா மேம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பராக இருந்தது சாங். ஆல் த பெஸ்ட் ரியோ அண்ணா அண்ட் அப்பு அண்ணா அண்ட் பிரிட்டோ ப்ரோ அண்ட் பிரிட்டோ அண்ணா, பாலா அண்ட் பவி, எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. விஜித் பிரதர். ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் இந்த ஹோல் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ பற்றி நான் சொல்லணும். அவரோட க்ரோத் நான் ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அவர் ஆர்டிஸ்டாகவும் தெரியும். நல்ல எனக்கு ஒரு வெல்விஷர். அப்போ ஒரு 6 months பேக் எனக்கு இந்த ஒரு 4-5 months பேக் வந்து அந்த லிரிக் வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தார். அப்போயே நான் சாங் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எப்போ விஷுவல் பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்போயே நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். ரியோ ப்ரோ, பவித்ரா மேடம், அப்போ இந்த காம்போ நல்லாயிருக்கும் பிரிட்டோ, நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட். அப்புறம் 2 days பேக் நான் டீசரும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இன்றைக்கி வாங்கினா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாரு. பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சாங் டெஃபினட்டாக 100 million 200 million நம்ம ஹாலிவுட்டில் எந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ இந்த சாங்க்கு அந்த ரீச் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் இந்த ஹோல் டீம், நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ், சிங்கர் சாம் விஷால், மியூசிக் டைரக்டர் தேவ் பிரகாஷ், ஹீரோ ஹீரோயின், த ஹோல் டீம், பிரிட்டோ, அப்புறம் கேமராமேன் மணிகண்டன், அவரும் என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ஸோ எல்லாத்துக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ இங்கே வந்ததுக்கு, வந்து எங்களுக்காக வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிஷா மேம், வெல்கம் மேம். ஜீன்ஸில் பேண்ட் பார்த்துருக்கேன், ஸ்கர்ட் முதல்ல இங்கே தான் பார்க்குறேன். சீனாக இருக்கு மேம். நல்லா இருக்கா? சீனா. தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரியோக்காக. மெயினாக என்னென்னா, சின்ன திரையில இருந்து ஒருத்தங்க அடுத்தடுத்த லெவல் போகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா ரொம்ப சூஸியாக தான் ஆட்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஈவன் மூவிஸ் நம்ம போனால் கூட ஐயோ சீரியலா, ஐயோ சின்ன திரையில இருந்தால் வேண்டாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. பட் அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அவர் இந்த மாதிரி வருது. ஏன்னா அடுத்தடுத்து நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறையோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரிட்டோட ஆக்டிங் நான் பார்த்துருக்கேன், அவரோட டைரக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடியாக ராஜா ராணி 2 அண்ட் பிளாக் ஷீப்லேருந்து நமக்காக பாலாஜி வந்திருக்காரு. ஒரு சில வார்த்தைகள். சாங் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ண எல்லாருமே, ஆக்டர் ஆக்ட்ரஸ், ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் எல்லாமே. சாங் சூப்பராக இருக்கு. சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களை விஷ். நெக்ஸ்ட் பின்னாடி விஷுவல்ஸ். விஷுவல்ஸ் ஓகே நான் சொல்லுமா? ஓகே ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச். நடிச்சிருக்காரு, இவர் படத்தில் நடிச்சிருக்காரு, நடிச்சும் தெரியலங்கிறாரு. நம்ம பேர் பார்த்து யார்கிட்டையும் வேலை செய்ய மாட்டோம். வேற ஏதாவது வச்சிருப்பேன், வீட்டிலேருந்தே 4 எடுத்து வந்திருப்பேன் தெரியும். வாங்க ப்ளீஸ். டிஓபி அவர்களை, பிரவீன் அவர்களை வருக வரவேற்கிறோம். கரெக்டான பேர். நாய்சேகர் திரைப்படத்தினுடைய எடிட்டர் அவர்களை மேடைக்கு வருக வரவேற்கிறோம். அடிக்கடி டைட்டில் சொல்லாதீங்க. வாங்க ப்ரோ, எடிட்டர் வாங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர் ராஜ்குமார். நான் ஒரு ஆக்டர். ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் பேர் என்னன்னு? நாய்சேகர். ஆமாம் அது சொல்லாதீங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் சூப்பராக இருக்குது. ரொம்ப இப்போ ஃபஸ்ட்லாம் சாங்னா வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட இந்த லெவலில் இருக்குது, அந்த லெவலில் இருக்குனாங்க. இப்போ அப்படியெல்லாம் எல்லாமே பிரேக் பண்ணி சாங் ஒரு கேட்கும் போதே பயங்கர ஒரு படம் லெவலில் இருக்குது. ஃபஸ்ட்டு மியூசிக் டேரக்டருக்கு பெரிய ஒரு நன்றி. ரெண்டாவது டேரக்டர் பிரிட்டோ ப்ரோ, அதை ஒரே நாளில் எடுத்தனாரு. உண்மையிலே பெரிய சேலஞ்சிங் விஷயம். 11க்கு ஆரம்பிச்சு 2க்கு முடிச்சுட்டே இருக்காங்க. வேறு லெவல். பாலாலாம் வச்சுக்கிட்டு பண்ணுறதுனா தனியாக 2 நாள் கவுண்டரே போயிட்டு இருக்கோம், சாங்கே எடுக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பயங்கரமாக இதை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரியோ ப்ரோ அண்ட் பவித்ரா 2 பேருமே சொல்லணும்னா 2 பேரும் ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அவங்களே ஷேப் பண்ணி அப்கமிங்காக அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. எஸ்பெஷலி பவித்ரா, எங்கள் ஹீரோயின், நாய்சேகர் படத்தோடைய ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு. ஏன்னா அவங்கள நம்ம ஒரு நிறைய ஈவெண்ட்ஸில் பார்த்துருக்கோம், ஒரு ஃபேனாக குக்குத் கோமாளில் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து செட்டுக்கு வந்ததுக்கு டோட்டலாக அதில் டிஃப்ரெண்ட்டாக இப்போது அங்கே எடுக்கிற மாதிரி அவங்க அங்கே ஒரு ஃபன் பண்ணாலும் இங்கே வந்து அந்த டோட்டலாக டைலாக்லாம் அப்படியே மனப்பாடமாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. திரும்பினா எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆஹா, இப்படி ஒரு டெடிகேட்டர்ஸ் எங்கன்றா பிடிக்கிறதுனா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல டான்ஸ் ஆடுறவங்க சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ஆல்பமில் வந்து. அண்டு ஆமாம், பாலா பற்றி சொல்லணும். ஆமாம், பாலா வந்து இந்த படத்தில் டைரக்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் கவுண்டர் இல்லாமல் தப்பிச்சிட்டேன். போனதுக்கப்புறம் ஏதாவது போட்டிருப்பான் தெரியும், மைண்ட் வாய்ஸை பார்த்து தெரியும். ஏதாவது எடுத்துட்டு வந்துருப்பல, ஏதாவது ஏற்காடு எருமாடு இந்த மாதிரி ஏற்காடு எருமாடா அந்த மாதிரி ஏதாவது வச்சிருப்பேன் எனக்கு தெரியும். அண்ட் சுனிதா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இதை வந்து டோட்டலாக இது பண்ண நாய்ஸ் அண்ட் ரெயின்ஸ், அவங்க பண்ண எல்லா சாங்கும் 100 மில்லியன் வியூஸ்லாம் போய் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹிந்திலெலாம் இருக்கும், பட் தமிழில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் லெவலில் சாத்தியமாயிட்டே வருது பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் அண்ட் ரெயின்ஸ், டாங்லி ப்ரோ அவர் வரல இன்னைக்கு, அவருக்கு எனக்கு தெரியும், டாங்லி பற்றியும். நாய்ஸ் அண்ட் ரெயின்ஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்டு ஃபைனலாக இப்படி ஒரு ஈவெண்ட் பிரம்மாண்டமாக இருக்கணும்னா அதுக்கு எல்லாமே அந்த ஒரு பில்லர் அவர் தான் காரணம். நிகில் முருகன் சார் சூப்பராக எங்கே அவர் இருக்கிற இடம் தான் டோட்டலாகவே எல்லாமே அந்த ஃபயர் டக் 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 டக்குன்னு வேலை பார்த்துட்டே இருப்பார். தலைவர் தான் ஸ்பீடாக, அந்த தலைவரோட ஸ்பீடாக இருக்கிறவர் எனக்கு நிகில் முருகன் சார் தான். பவுடரோட படத்துக்கு நான் வெயிட்டிங் சார். அண்டு பிரிட்டோ ப்ரோ சூப்பராக ஒர்க் இது பண்ணியிருக்கிறீங்க, நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பாலா கூட ஆங்கர் பண்ணுறீங்க, அதுவே பெருசு. பேசவே விட மாட்டான், அது நல்லது. பாலா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கலர் சட்டைன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கு மாதிரி கலராக போட்டிருக்கீங்க. சூப்பர் பாலா, தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல சாங், நல்ல கேஸ்ட், நல்ல குவாலிட்டி. இந்த ஈவெண்ட் இவ்வளோ பெருசாக நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி திடீர்னு பயமாயிடுச்சு. அதுவும் நிகில் சார் வந்து ஃபோட்டோ அப்படின்னோடனே எனக்கெல்லாம் பழைய ஞாபகங்கள் நிறையா வந்துச்சு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் த டீம். கங்க்ராட்ஸ் பவித்ரா, கங்க்ராட்ஸ் ரியா ப்ரோ, ஆல் த பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ வெரி மச். இவரோட சேர்ந்து சிவகாந்த், விஜய் டிவியோட டைரக்டர் சிவகாந்த் இங்கே இருக்காரு, அவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். கண்டிப்பாக இன்னும் பல ஷோக்களை இயக்கி கொண்டு இருக்கும் எங்கள் அண்ணன் சிவகாந்த் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். நாம் இரவு அமைக்கிற ரூட்டுங்கிற ஒரு கேரக்டர் பண்ணி இப்போ டைரக்ஷன்லேயே தனி ரூட்டை பிடிச்சி போயிட்டு இருக்க ஒரு ஆள் அண்ணன். வணக்கம். ஆக்சுவலாக அதெல்லாம் தாண்டி ரியோ, நான், சிவகாந்த் எல்லாமே எங்களோட ஜேர்னி வந்து டைரக்டர் பிரவீன் பெனட் அவருடைய டைரக்ஷனில் கணக்கானகம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவரை பற்றி, ரியோ பற்றி அண்ட் இந்த சாங் பற்றி எல்லாருக்கும் செகண்ட் பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரெஸ் மீட்டில் நம்ம படம், ஆடியோ லான்ச் அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஒரு பிரிட்டோ வந்து எனக்கு பிகினிங்லேருந்தே தெரியும், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. ரியோ உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து இப்போ பிக் ஸ்க்ரீனில் அடுத்த கட்டத்துக்கு அவன் தினமும் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கான். பட் ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் நான் அவங்க ஃப்ரெண்டு இதுவெல்லாம் சொல்ல விரும்பல. நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்டாக எல்லோரும் சினிமாவில் பெருசாக வரணும், ஒரு இல்லை ஸ்மால் ஸ்க்ரீனில் பெருசாக வரணுன்ட்டு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். பட் ஆனால் எதுனா ஒரு விஷயத்தில் ஒரு ரியோ பிரிட்டோக்கோ இல்லை பிரிட்டோ எனக்கோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அட்மாஸ்பியர் வந்து கிரியேட் ஆனது சத்தியமாக எங்கள் எல்லாரும் ஒரு பிளெஸிங் தான் நினைக்கிறேன். அந்த பிளெஸிங் மூலிமா இந்த ஒரு வீடியோவும் பெருசாக ஒரு ஹிட் அடிக்கும். ஏன்னா இங்கே வந்த க்ரௌடை பார்க்கும் போதே தெரியும், எல்லாருமே ஒரு இடத்துல இன்றைக்கெலாம் லீவில் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல பிஸியாக இருந்திருப்பாங்க. பட் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே வந்திருப்பீங்க. இது எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜெயிக்க வைக்கணும்னு எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். அண்ட் தென் காடை ப்ரேவும் பண்ணிக்கிறேன்.
கண்டிப்பாக தேங்க்யூ. சிவாங்கனை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா இப்போலாம் ஒரு வரை இருக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல கொடுக்கலாம். S2 2S. சண்டின சொல்லுங்கள், இந்த வீடியோ சாங் எப்படி இருந்துச்சு? எப்படி எப்படி இந்த ஈவெண்ட் பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக வந்திருக்கேன் அதனாலலாம் சொல்ல, உண்மையாலுமே நல்லா இருக்குது. வீடியோ பார்த்து நான் வீடியோ இன்றைக்கி பார்க்கல, நான் ஒரு 3 டேஸ் முன்னாடியே அப்புவும் சார்லஸ் அமிச்சாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷுவலாக ஜாலியாக இருக்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு தேவை என்ன, ஜாலியாக இருக்கணும். சாங்கை பார்த்தா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். அதனால் வந்துட்டு செம்ம ஜாலியாக பண்ணிக்கிட்டாலே பார்க்குறப்பவே வந்துட்டு அப்படியே நம்மளுக்கும் வந்துட்டு அப்படி ஆடணும்னு தோணுது. சூப்பர் டார்லிங், லவ் யூ. அதே மாதிரி பவித்ரா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க, க்யூட்டாக இருந்தது. அப்புறமா டேரக்டர் பிரிட்டோ அவர் ரொம்ப நல்லா பண்ணார். எங்கே அவர் இருக்காரு? இல்லையா? பிரிட்டோ இருக்கார், ஒளிஞ்சிருக்காரு. பரவாயில்ல, டயர் அங்கேயே பிரச்சனை தராங்க. சூப்பராக நல்லா பண்ணிடுடா பிரிட்டோ. கை குத்துட்டு போய்ட்டு வந்துட்டேன். லவ்வா சூப்பராக பண்ணிடுறேன். எல்லாருமே டீம் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறமா அபு சார்லஸ் 2 பேர் ஒருத்தர் பண்ணாலே பயங்கரமாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து பண்ணுறப்போ அவங்க 2 பேர் டீமாக இருக்காங்க. ரொம்ப ப்ளஸ். ஏன்னா 2 பேருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே. ஏன்னா கிளாஷ் ஆகிடும் எப்பவுமே. 2 பேர் நம்மளுக்கு ஒரு ஐடியா தோணும், அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். அது மாதிரி இல்லாமல் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அப்படியே இருங்க, டச் வுட் அப்படியே இருக்கணும். சூப்பராக இருங்க. அப்போ பவித்ரா செம்ம க்யூட்டாக இருந்தீங்க. அந்த டான்ஸ் லாஸ்ட்லலாம் நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுவீங்க. அவங்க நல்லா ஆடுவாங்க. பார்த்தர செம்மையாக நிறைய டான்ஸ் ஆடுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? நல்லா செம்மையாக ஆடுவாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு செம்மையாக ஆடுங்க. அப்புறம் வேறு கண்டிப்பான இந்த பாட்டு வைரல் ஆச்சு சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் பாட்டு தான் 10 மணிக்கு மேலே எல்லா பப்லையும் ஓடுது. ஐயோ வாந்தி 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 வாந்தி. எப்படி நான் வைரல் ஆகிறீங்க பாட்டை? அது ஒரு வித்தியாசமான ஒரு ஏதாவது ஒன்று பண்ணோமே, அவ்வளோதான். ஜாலியாக இருக்கட்டும், அவ்வளோதான். இல்லை, நம்ம வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு. ஒயிட் பிளேசரில் அந்த சாங் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுண்ணே, செம்ம சாங். இந்த சாங்கை பற்றி பேசுவோம்ப்பா. ஆனால் இல்லைண்ணே, அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையாண்ணே? தேங்க்யூ. அதுக்கு கண்டிப்பாக அழைப்பேற்று வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஆக்சுவலாக பாலா பற்றி சொல்லணும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து பாலா வந்து அந்த பின்னெல்லாம் போட்டு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அது நல்லா இருந்தது. தயவுசெய்து இதே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. நீங்கள் உள்ளே வந்தாலே அது ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்தோன்னே சிரிச்சிட்டேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. தலைவன் உள்ளே வரான்பா, அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. தேங்க்யூண்ணே. லவ் யூண்ணே. லவ் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணே. சாண்டி நான் வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அடுத்து ஷெரீஃப் மாஸ்டர். ஏன்னா அண்ணன் இது பண்ணாலும் வைரலு, அண்ணனும் அப்படி தான் இது பண்ணாலும் வைரலு. லாஸ்ட்டாக வந்து காதல் மன்னனா இப்போ அந்த பாட்டு பயங்கர வைரல் ஆயிடுச்சு. வணக்கண்ணா, பாட்டு பார்த்தீங்களா? கண்ணம்மா என்ன? சாரி, நான் கொஞ்சம் லேட் இப்போ தான் வந்தேன். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த டீம்ஸ். லைக் கண்டிப்பாக இந்த மியூசிக் வீடியோ நல்லா இருக்கும். பிகாஸ் ரியோ ஆகட்டும் அண்ட் பவித்ரா ஆகட்டும், தே ஆர் வெரி குட் டான்சர்ஸ். அண்ட் ரியோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து எனக்கு ரொம்ப ரியோ பிடிக்கும் ஆஸ் அ பர்சனலாகவே, ஒரு பர்சனாக. ஸோ அவரோட ஆடியோவில் இது லான்ச்சுக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட். அண்ட் ஆல்சோ இந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, அபு அப்படின்ற என்னோட பிரதர்னு சொல்லலாம். ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ ஃப்ரம் 2000 அட்லீஸ்ட் 2006 என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ அவன் பண்ண வீடியோவை நான் வந்து ஜஸ்ட் வாண்ட் டு பி ஆஸ் அ ஃப்ரெண்ட். அண்ட் அதுக்காக தான் நான் வந்து ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்சோ டு சப்போர்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் அண்ட் த டிரெக்டர் அண்ட் த ப்ரொடியூசர்ஸ் லைக் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே ஐ திங்க் திஸ் வில் பி த கிரேட் ஹிட். அண்ட் மியூசிக் வீடியோஸ் இந்த மாதிரி நிறையா வர்றது வந்து இட் இஸ் வெரி குட் அண்ட் இட் வில் க்ரோ த இண்டஸ்ட்ரி. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். 2 பேருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காட் பிளஸ். வெல்கம் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ். ஷாமிஷா சொல்ல மறந்துட்டப்பா. ஐயோ கோச்சுக்கு போகிறான். ஷாமிஷால் வந்துட்டு மகாவீரா அசோக் பிரதர். ஹூஸ் தட் டிஸ்டர்ப் இட்டாரா? ஷாமிஷாலை பற்றி சொல்லவில்லை, கோச்சுக்கு போகிறான்டா. என்னடா தலையை குஞ்சு மாதிரி. ஆக்சுவலாக இவன் செம்ம சிங்கர் வேறு, அதுவாக வந்துட்டு டான்ஸர் பயங்கரமாக. நான் பாடுறப்பெல்லாம் யோசிப்பேன், நல்லா பாட. திடீர்னு பார்த்தா அந்த சூப்பர் சிங்கர் வந்து திடீர்னு ஆடுறான் டான்ஸ். என்னடா இவன் டான்ஸ்லாம் ஆடுறான் பயங்கரமான்ட்டு. அது தம்பி செம்மையாக டான்ஸ் ஆடுறான்ட்டு. இந்த பாட்டில் வந்துட்டு அப்படியா பேக் ஸ்டேஜில் நிறைய இருக்கா.
அதான் இந்த பாட்டில் நிறைய எதிர்பார்த்தேன் நான் டான்ஸு. கண்டிப்பாக ஆடுறேன். ஐ வெயிட்டிங்டா, லவ் யூடா. இது வந்துட்டு எந்த சேனல் தான்? பிங்க் ரெக்கார்ட்ஸ். பிங்க்ன்றது வேறு ஏதாவது போயிட்டு போகிறீங்களா? பிங்க் ரெக்கார்ட்ஸ் மறக்காமல். ஆமாம், இல்லை பிங்க் ரெக்கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் பெல் இருக்கும், மறக்காமல் தட்டி விடுங்க. இந்த பாட்டை வைரல் ஆக்குங்க, ஷேர் பண்ணிடுங்க. போகிறப்போ எல்லா நம்பரும் வாங்கிட்டு அவங்க லிங்க் அனுப்பிச்சி விட்டுணும். எப்பா லிங்கை வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமாம், பிங்க் ரெக்கார்ட்ஸ். நான் வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிளான் பண்ண மாதிரி சீக்கிரமா ஆரம்பிக்கல, கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பித்தோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. இங்கே வந்திருந்த எல்லாருமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டுக்காக வந்தவங்க மட்டும்தான் இங்கே வந்திருந்த எல்லாருமே. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். தனித்தனியாக பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வந்திருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் பிரிட்டோ வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ஒரே நாளில் இவ்வளோ சீக்கிரமாக பிளான் பண்ணி இதை இவ்வளோ அழகாக எடுக்கணும் அப்படின்னா பிரிட்டோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அண்ட் சாம் விஷால், தேங்க்யூ ஸோ மச் டா. வாங்க சாம். எனக்கு இந்த பாட்டை கேட்டோன்னே சாம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இதை பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது அப்படியே நடந்தது. அண்ட் ரீகன் இதில் மியூசிக் டைரக்டராக லான்ச் ஆயிருக்காரு. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு வெறும் ஒரு கிட்டார் வச்சுட்டு அவன் ஜாலியாக வெறும் அக்கூஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அக்கூஸ்டிக் தானே என்னது? அதான் நான் இதே கரெக்டாக சொல்லிட்டேன். ஓகே, அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போதே இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை இப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். அண்ட் இதை எடுத்துகிட்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். அவங்க இல்லைன்னா இந்த பாட்டு இவ்வளோ பெருசாக இவ்வளோ அழகாக அவங்கக்கிட்ட வந்து டெலிவரி ஆகிருக்காது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய பேசணும்னு ஆசை தான், பட் இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. ஸோ அதனால எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. அண்ட் பிங்க் ரெக்கார்ட்ஸில் போய் இந்த பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லிக்கணும், நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் இப்போ இல்லை, அவங்களோட ஸ்க்ராட்ச்ல இருந்து அவங்க எவ்வளோ டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்துட்டு இருக்கேன். இது வெறும் ஸ்டார்ட் தான். இந்த கண்ணம்மா என்னமான்ற பாட்டு நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ்ல இருந்து பிங்க் ரெக்கார்ட்ஸில் லான்ச் ஆகிறது வெறும் ஸ்டார்ட் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய டேலண்ட்ஸ், நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ண போறாங்க. ஸோ இது மூலியமா நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வர போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதோட ஸ்டார்ட்ல நாங்க இருக்கிறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் குட் ஸ்டார்ட் வித். தேங்க்யூ. அண்ட் பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். காலகத்தால 8 மணிக்கு ஃபோன் பண்ணி குளிக்காம கிளம்பி வாமா அப்படின்னா உடனே கிளம்பி வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தீங்க. அண்ட் பாலா, தேங்க்ஸ் டா. பிரிட்டோ, தேங்க்யூ ஸோ மச். அதான் நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வந்திருந்த பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு சிலுக்கு சட்டை எப்பயும் போட்டு வரேன் எங்கள் அண்ணன், இன்னைக்கு செக்ஸியாக ஒரு சட்டை போட்டு வந்திருக்காரு இன்னைக்கு இல்லைன்னா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லாருக்குமே தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரியோனா, தேங்க்யூ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த ஆல்பமுடைய கதாநாயகி பவித்ர லட்சுமி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய கனவு. அது வந்து எப்போவுமே நம்ம எப்படி நினைப்போம்னா, ஒரு படம் பண்ணும், அதுவும் ஒரு பெரிய பேனரில் படம் பண்ணும், ஒரு பெரிய ஹீரோ கூட படம் பண்ணும், அப்போ மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்திருக்கும். பட் அப்படி இல்லை, உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் போதும், அந்த டேலண்ட்டை நாங்கள் வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ்க்கு, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ், இவ்வளோ மீடியா கவரேஜ் அமைச்சு கொடுத்த எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் இது வந்து நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸால் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு மியூசிக் வீடியோவில் நான் பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஐ எம் வெரி வெரி ப்ரிவிலேஜ். எனக்கு இது வந்து ஒரு 10 year ஃப்ரெண்ட்ஷிப் தான். ரியோ சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 years தெரியும் இதில் அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாத்தையுமே. எனக்கு திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இப்படி ஒரு சாங் இருக்குது அப்படின்னே, சாங் கேட்டோன்னே நான் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், சாம் விஷால் பாடியிருக்காரா, கண்டிப்பாக ஓகே அப்படின்னு. ஏன்னா சாமுக்கு வந்து நான் சாம் இப்போ பெரிய செலிப்ரிட்டி, ஒரு சூப்பர் சிங்கரில் கான்டெஸ்டண்ட்டாக இருந்ததுலேருந்து நான் அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் பாடி அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பிரிட்டோக்கு இது வந்து ஒரு லான்ச்சாக இருக்குது, அவர் டிரெக்டராக லான்ச் ஆகிருக்காரு. அண்ட் அதில் நான் பாட்டாக இருக்கேன் அப்படிங்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஐ saw that man put a lot of hard work. அவர் வந்து
இப்போ இருக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. ஷூட் அப்போ எக்ஸ்ட்ரீம் 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 டெடிக்கேட்டடாக ஒருத்தரால் இருக்க முடியும்னா அது டெஃபினட்டாக பிரிட்டோ தான். அண்ட் அபு அண்ணா, சார்ல்ஸ் அண்ணா. ஸோ அபு அண்ணா வந்து அகெயின் 10 years பேக் நான் ஒரு ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கொரியோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 10 yearsக்கு அப்புறம் திருப்பி இப்போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் கூப்பிட்டதுக்காக வந்து அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி. ரவுஃபா மேம் ஆகட்டும், யாராகட்டும், நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி கால் பண்ணி கூட கூப்பிடணும்னு இல்லை, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அதுக்காக எல்லாருமே வந்திருக்கீங்க. இன்றைக்கி என்னோட சக்ஸஸ் எப்படின்னு தெரில, இந்த சாங்கோட சக்ஸஸ்க்காக எல்லாரும் நின்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் கிஷோர், தேங்க்ஸ் பிரவீன், நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ பவித்ரலட்சுமிஜி, தேங்க்யூ சார். கலைமகன் முபாரக் சார் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். லெட்ஸ் வெல்கம் சார். அண்ணா குருஷன 2 வார்த்தைகள். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து ரியோ அண்ணன் வந்து அவர் வந்து நிறைய டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட. அதை வந்து பல ஆங்கிள் அவர் பல இதில் வெளிப்படுத்துவார். ஏன்னா அவர் வந்து அவர் இல்லைண்ணே ஒரு இதில் அடங்க மாட்டீங்க சொல்லாதரா. அதாவது படம் பண்ணுவார், ஆல்பம் பண்ணுவார், சும்மா இருந்தால் கேம் விளாடுவார், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ணுவார். ஸோ அவர் வந்து சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுவும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 3 பேருமே ரொம்ப அற்புதமாக 3 பேரா 4 பேரா 4 பேர் 5 பேருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பவித்ரா நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஷாம் உங்கள் வாய்ஸ் சொல்லவே தேவையில்லை, நான் சொல்லியிருக்கேன் சின்னத்திரையின் சித்து ஸ்ரீராம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பலவாட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரிட்டோ அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா பிரிட்டோ அண்ணன் வந்து எல்லாருமே வந்து நம்ம பிரிட்டோ அண்ணன் எவ்வளோ நினைக்கிறோமோ அதை விட அதிகமான ஒரு டேலண்ட் உள்ள ஒருத்தவர் அவர். ஏன்னா அவர் தொட்டியில் வளர்க்குற மீன் கிடையாது, அவர் கடலில் இருக்கிற மீன். எவ்வளோ ஆழத்தில் போனாலும் அவரால் உயிர் வாழ முடியும், எவ்வளோ உயரத்தில் போனாலும் அவரால் உயிர் வாழ முடியும். அந்த திறமை வந்து இது ஒரு இப்போதான் நான் பார்த்தேன். ஒரு தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் உன்னைய மாதிரி ஆளுங்க நசிக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது வந்து சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, இது வேற லெவலில் ஒரு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ குரோஷனா, எங்கள் வரவேற்பு வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வந்து பேசுனதுக்கு தேங்க்யூ. லவ் யூ லாட்ஸ். சார் முபாரக் சார், உங்களுடைய இது ஒரு வார்த்தைகள். வணக்கம் அனைவருக்கும், ஆயுத பூஜை வாழ்த்துக்கள். ரியோ அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம படத்தில் தான் உங்கள் ஹீரோயின் நடிக்க வேண்டியது, உங்கள் வேலன் படத்தில் ஞாபகம் இருக்கா? வேலன் படத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வர வேண்டியது, மிஸ் ஆகிடுச்சு ஏதோ காரணத்துக்காக. ஸோ இருக்கட்டும், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே 2 பேர் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃபிஷியலாக ஒரு ஆடியோ லான்ச் இதை பண்ண போகிறோம். ஆமாம், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. சித்து, ஸ்ரேயா, பிரவீன் அண்ணா, சாயக்கா, எல்லோ நண்பர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாடல் வெளியீட்டிற்காக. வாங்க, நாய்ஸ் அண்ட் கிரெயின்ஸ் டீம் எல்லாரும் வாங்க, ப்ளீஸ் வாங்க. அண்ணன் சாண்டி அவர்கள் வெளியிட அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஸ்டேஜ் ஸ்ருதி வாங்க. பிரவீன் அண்ணா, பிரவீன் பெனட் அண்ணா. ஓகே, அவங்களாம் செட்டில் வர இந்த டைம்ல டிஎஸ்கே அப்படி முன்னாடி வந்துருங்க. ரக்ஷன் அண்ணா அப்படி முன்னாடி வந்துருங்க. அப்படி எல்லாரும் முன்னாடி வந்தீங்கன்னா இருக்கும். சக்தி முன்னாடி வாங்க. அப்படி பரத் அப்படியே முன்னாடி வாங்க. சக்தி அப்படி உள்ளிடும். அண்ணன் சாண்டி அவர்கள் வெளியிட அண்ணன் ரியோனன் மற்றும் டீம் பெற்றுக் கொள்கிறார்கள். நடன இயக்குனர் சாண்டி அவர்கள் வெளியிட அனைத்து நண்பர்களும் போட்டோகிராஃபர் சுக்கர். ஒரு நிமிஷம், ஆடியோ கட். யூடியூப் காப்பிரைட்ஸ் வரும். ஆடியோ கட், விஷுவல்ஸ் எடுமா. பின்னாடி விஷுவல்ஸ், ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ். ஆடியோ லான்ச் துறையில் 60 ஆண்டு கால சாகசம். ஒரு பலத்த கைத்தட்டோட மேடையில் இருக்க எல்லாரும் நல்லா சத்தமாக ஒரு கைத்தட்டில் கொடுத்துருவோம். அண்ட் நீங்கள் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்து இதை சூப்பராக
கலர்ஃபுல்லாக ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விஷுவல்ஸ் கொஞ்சம் அண்ணா எல்லாரும் லுக் பின்னாடி கொஞ்சம் விஷுவல்ஸ் அண்ணா கொஞ்சம் ரியோ சார் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தூக்குங்க. ரியோ சார் வித் ரியல் அண்ட் ரியல் ஹீரோயின் ஓட நிக்கிறீங்க. விஷுவல் ஓகேன்னா சொல்லுமா சார். லுக் பின்னாடி சார் கொஞ்சம். ரியோ ரியோ அங்க அண்ணா ஓகேவா? ஓகே ஒரு நிமிஷம் போட்டோகிராஃபர்ஸ் ஓமா கொஞ்சம் பின்னாடி போ.